Friends, welcome to our channel. நான் உங்கள் ஹேமா ரெக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோ ட்ரீடர். ஃப்ரெண்ட்ஸ், வரும் வாரம் மகா சிவராத்திரி வருது. அன்றைக்கி ஒரு சிறப்பு கூட்டு பிரார்த்தனை செய்ய போகிறோம். அதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அன்னதானத்துக்காக ஒரு ₹111 மட்டும் நீங்கள் பே பண்ணிவிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், உங்களுக்கு என்ன ரிக்வெஸ்ட் இருக்குது பிரார்த்தனையில் வைக்கிறதுக்கு, அந்த டீட்டெயிலை எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிடுங்க. அந்த பேமெண்ட் பண்ணக்கூடிய அந்த மெத்தட்ஸ் என்னங்கிறதையும் நான் இந்த ஸ்க்ரீனில் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஜிபே நம்பர் அண்ட் QR கோடும் இருக்குது. ஓகேவா? ஃபர்தர் ஃபாலோஅப்ஸ்க்கு நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே கொடுத்துருவேன். நீங்கள் அந்த 11 to 11:30 இருக்கும் இன்றைக்கி நைட்டு. ஓகேவா? இது ஒரு பவர்ஃபுல்லான டே. அந்த டைமில் உங்களோட இந்த பிரார்த்தனை ரொம்பவே பலித்தமாகும். அதுக்காக தான் இதை கண்டக்ட் பண்ணுறேன். ஜாயின் பண்ணி பலனடைங்க. இன்றைக்கி நம்ம லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கான ப்ரிடிக்ஷன் பார்க்குறோம். இது நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன். இதில் 3 பைல் வச்சுருக்கேன். இந்த 3 பைல் நீங்கள் எப்படி சூஸ் பண்ண போகிறீங்கன்னா, ஸ்க்ரீனில் 3 பட்டர்ஃப்ளை தெரியும். அந்த பட்டர்ஃப்ளை வச்சு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சரியா? அப்புறம் லவ் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா, ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறமாவும் நீங்கள் அந்த ரிலேஷன்ஷிப்பை திருமண வாழ்க்கைக்கு அப்புறமும் அது அப்படி தான் கன்சிடர் ஆகும். அதனால் இது பிஃபோர் ஆஃப்டர் அப்படிலாம் நான் தனித்தனியாக பார்க்கல. நான் எல்லாத்துக்கும் ஒன்றா தான் கொடுக்குறேன். ஓகேவா? லவ் ரிலேஷன்ஷிப்புங்கிறது உங்களுக்கு பிஃபோர் மேரேஜ்க்கு முன்னாடி லவ் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்கள் சிச்சுவேஷன் இப்போ நோ கான்டாக்டில் இருக்குது அப்படின்னு மட்டும்தான் பார்க்கணும், அப்படி கிடையாது. நீங்கள் இப்போ திருமண உறவில் இருக்கீங்க, உங்களோட கணவன் மனைவிக்குள்ளேயும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, ஒரு ஒற்றுமை இல்லை, அந்த லவ் ரிலேஷன்ஷிப் அங்கே இல்லை அப்படின்னா உங்களுக்கும் இது பொருந்தும். ஓகேவா? அதனால் இவங்களுக்கு மட்டும்தான் லவ்வர்ஸ் ஒன்லி அப்படின்னா பிஃபோர் மேரேஜ்க்கு முன்னாடி லவ் பண்ணுற அந்த உறவு மட்டும்தான், அப்படி கிடையாது. சரியா? கிளாரிட்டி வாங்கிக்கோங்க. அதனால் இது எல்லாருக்குமே பொருந்தும். மேரேஜ் ஆனவங்களுக்கும் இது பொருந்தும். நீங்கள் கூட ஒரே வீட்டில் இருப்பீங்க, ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுகிறதோ ஒரு நல்ல சப்போர்ட்டோ அந்த மாதிரி இல்லாமல் ஒரு மன வருத்தத்தில் இருக்கிற மாதிரி இருந்தால் அது உங்களுக்கு அந்த பிரச்சனைக்கான என்ன கைடன்ஸ் கொடுக்குறாரு, என்ன பிளஸ்ஸிங் கொடுக்குறாரு சாமுவேல் ஏஞ்சல் அப்படின்னு பார்க்கலாம். சரியா? அதனால் புரிஞ்சுக்கோங்க. சரி, இந்த பைல் ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன லைக் கொடுத்துட்டு வாங்க. சில பேரோட பிளாக்கேஜஸ் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்களை தடுக்குது. அதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான். நீங்கள் லைக் கொடுக்கும்போது சேனலுக்குள்ளே ஸ்ட்ராங்காக பதிவிடுறீங்க. ஸோ உங்களுக்கான அந்த மெசேஜ் கண்டிப்பாக கொடுப்பாரு. ஓகேவா? டிவைன் ஒரு அலைன்மெண்ட்டோடு தான் உங்களுக்கு இந்த விஷயத்தை இன்றைக்கி பண்ணணும்னு நினச்சி என்னோடய இன்ட்யூஷனில் நான் இந்த டைமில் உட்காந்து நான் உங்களுக்கு இதை எடுக்கிறேன். அப்போது இதை ஃப்யூச்சரில் எத்தனை பேர் பார்க்குறீங்களோ உங்களோட அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் கண்ணில் பட வைக்கிறாங்க. ஓகேவா? சும்மா எதுவுமே நடக்கலை, இங்கே எல்லாமே ஒரு காரியத்தோடு நடக்குது. ஓகே? என்னோடய ரெகுலர் வியூவருக்கு தெரியும் ஏன் லைக் கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறது. நியூ வியூவர்ஸ்க்காக இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். ஓகே? சரி, இப்போது ஸ்க்ரீனில் 3 பட்டர்ஃப்ளை தெரியுது இல்லையா? அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் பைல் சூஸ் பண்ணவங்களுக்கு சாமுவேல் ஏஞ்சல் என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க? உங்கள் ரிலேஷன்ஷிப், உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப் பாண்டிங் எப்படி இருக்குது? உங்கள் பர்சன்கிட்ட ஏதாவது முன்னேற்றம் இருக்கா? இந்த நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன் சீக்கிரம் சரியாகுமா? பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு ஏஞ்சல் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். Let there be closeness between you, but always give each other space. Love never climb, it simply allow and gives. இந்த கார்டு வழியாக பார்க்கும்போது உங்கள் கிளைண்ட், அதாவது உங்கள் பர்சன்கிட்ட நீங்கள் ரொம்ப என்னென்னா அதாவது லவ் ரிலேஷன்ஷிப் அன்பை கொடுத்து அன்பை வாங்கிறது. ஓகேவா? நீ என்கிட்ட அன்பாக இருக்கணும், அதை ப்ரூஃப் பண்ணு. என்ன ஆஞ்சநேயரா? அப்படியே ஹார்ட் ஓப்பன் பண்ணி ஸ்ரீராமரையும் சீதா அண்ணையும் காமிக்கிறதுக்கு அப்படியெல்லாம் ரொம்ப இறுக்கம் பண்ணக்கூடாது. கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுக்கணும். லவ்னாவே அங்கே ஒரு ஃப்ரீடம் இருக்குது, அங்கே ஒரு பாசம், அங்கே சுதந்திரம், அந்த ஒருத்தர் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. இந்த கார்டு வழியாக பார்க்கும்போது அந்த மாதிரி தான் எனக்கு தெரியுது. கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்க, ஃபேஸ் கொடுங்க. அவங்களுக்கு
இப்போ ஒரு மன இறுக்கத்தில் உங்கள் பர்சன் இருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு மெயில் எனர்ஜின்னா உங்கள் ஃபீமேல் எனர்ஜி. அதே மாதிரி இப்போ நீங்கள் மேல் பார்க்குறீங்கன்னா உங்கள் ஃபீமேல். அவங்க உங்களை பற்றி ஏதோ ஒரு விஷயம், இவங்க வந்து என்னை மட்டுமே கவனிக்கணும், என்னை பற்றி மட்டுமே வந்து யோசிக்கணும், எனக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலருக்கு இந்த கார்டியை பார்க்கும்போது எனக்கு இன்ட்யூஷன் வரதை சொல்கிறேன். ஓகேவா? அந்த மாதிரி வந்து ரொம்ப ஒரு சிலர் வந்து எதிர்பார்க்குறீங்க. அது வேண்டாம், ரொம்ப வந்து ப்ராக்டிக்கலாக இருங்க. அன்பு வந்து கிவ் அண்ட் டேக்கு பாலிசி. ஓகேவா? அதாவது குற்றம் குறை கண்டுபிடிக்காது. அன்பு வந்து நல்லதை மட்டும்தான் பார்க்கும். அன்பு வந்து யாரையும் வந்து ப்ளேம் பண்ணாது, யாரையும் குறை சொல்லாது. அது வந்து பியூர் லவ். ஓகே, சரி, ஃபர்தராக இதை வந்து டாரூட்லேயும் பார்க்கலாம் நம்ம இன்னும் என்ன சொல்கிறாங்க அப்படின்ட்டு. பைல் 1 சூஸ் பண்ணவங்க ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்டில் வந்து சாமுவேல் ஏஞ்சலுக்கு தேங்க் பண்ணிவிடுங்க. அவர் நம்பர் 44455, அந்த நம்பருக்கு நன்றி சொல்லுங்கள். அந்த நம்பர்லாம் அடிக்கடி பார்ப்பீங்க. அவர் சரியான கைடன்ஸ் கொடுக்குறாரு உங்களுக்கு. ஓகேவா? ஏன்னா நம்ம முன்னாடி நம்ம செய்கிற அதாவது குறைகளை யார் சுட்டி காட்டுறாங்களோ அவங்க தான் உண்மையான ஃப்ரெண்டு, உண்மையான காட். நம்ம கேட்குறத மட்டும் நீங்கள் என்ன, இப்போ கோவிலுக்கு போகிறீங்க, கடவுள் அங்கே நீங்கள் சொல்கிறத மட்டும் கேட்டுக்கிறாரு. ஆனால் அவர் உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினைப்பார். கண்ணா, நான் உனக்கு எல்லா பிளெஸ்ஸிங்கும் கொடுத்துன்னு தான் இருக்கேன், நீ வந்து வாங்கிக்கிறதுக்கு உன்னை வந்து கொஞ்சம் தயாராக வச்சுக்கோ அப்படின்ட்டு சொல்லணும்னு நினைப்பார். ஆனால் எப்படி சொல்வார்? சைன் யார் மூலமாவது காட்டுவார். யாராவது வந்து உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு வார்த்தைகளை கொடுப்பாங்க. நீங்கள் அதை கவனிக்கணும். கண்டிப்பாக இந்த பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு ஒரு செலிப்ரேஷன் இருக்குது. ஓகேவா? இந்த சைக்கிள் மாறப்போகுதுன்னு சொல்கிறாரு. எஸ், வாவ், வாட் அ பியூட்டிஃபுல். இப்போ நீங்கள் வந்து ஒரு சிலர் வந்து தேர்ட் பார்ட்டி இஷ்யூஸ்னால இருக்கீங்க கைஸ். இது கலெக்டிவ் ரீடிங், எனர்ஜி ரீடிங். ஒரு சிலர் வந்து நீங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பில் ஃபெயிலியர் அதிகமாக பார்க்குறீங்க. மோர் தென் 1 or 2 3 கூட இருக்கும். ஏன் அடிக்கடி அவ்வளோ நீங்கள் ஒரு சிலர் கொஞ்சம் விரக்தியான மனப்பான்மையில் கூட இருப்பீங்க. ரொம்ப என்னடா இப்படி, இனிமேல் நான் எதுவுமே ட்ரை பண்ண மாட்டேன், எல்லாம் எப்படி ஃபெயிலியர் ஆகுது. இது ஒரு சிலருக்கு. ஒரு சிலர் என்ன நினைக்கிறீங்கன்னா, திருமண வாழ்க்கையிலையும் ஃபெயிலியர் ஆகிருக்கும். அடுத்து ஏதாவது ஒரு மேரேஜ்க்கு நீங்கள் வந்து மேரேஜ் ட்ரை பண்ணும் போதும் நிறைய வரன் வந்து வர மாதிரி இருக்கும், ஆனால் வந்து சரியாக செட் ஆகாமல் போயிருக்கும். ஸோ இப்போ வந்து ரொம்ப கஷ்டப்படுறீங்க. ரெண்டாவது, ஒரு சிலருக்கு வந்து நீங்கள் உங்களை சுற்றி இருக்க அந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் சரியில்லை. அவங்க உங்களை அவங்கக்கிட்ட நீங்கள் எல்லாம் ஷேர் பண்ணுறீங்களா என்ன? ஒரு சிலருக்கு வந்து டெவில் இருக்குது கைஸ். அது சில பேருக்கு அந்த நீங்கள் வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப்பை வந்து இது பண்ணுறதுக்காக ஸ்பாயில் பண்ணணும்னு நினச்சி இந்த ஒரு டெவில் எனர்ஜி தெரியுது. பிளாக் மேஜிக் பண்ண மாதிரி இருக்குது. ஒரு சிலருக்கு ஃபேமிலிக்குள்ளே இருக்கிறவங்க, ஒரு சிலருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில். ஸோ அவங்க நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் வந்து ஒவ்வொரு வாட்டியும் அடி வாங்கி எதுவும் செட் ஆகாமல் நீங்கள் இவ்வளோ அதாவது நீங்கள் டல்லாகி கஷ்டப்படுறத அவங்க நின்று வேடிக்கை பார்ப்பாங்க. ஆனால் நீங்கள் அவங்கள நேரில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை நேரில் பார்க்கும்போது ரொம்ப நல்ல விதமாக உங்களை ரொம்ப அப்படியே அவங்க தான் வந்து உங்கள் தேவதை அப்படிங்கிற மாதிரி உங்களை ரொம்ப சப்போர்ட்டிவாக பேசிடுவாங்க. ஆனால்
அவங்க கொடுக்குற எந்த விஷயத்தையும் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணாதீங்க, நீங்கள் ஓனாக முடிவெடுங்க. ஓகேவா? நீங்கள் ஏதோ அந்த மாதிரி லேகிங்கில் போய் மாட்டிகிட்ருக்கீங்க, அவங்க உங்களுக்கு இன்டைரக்டாக சில விஷயங்கள் பண்ணுறாங்க. இது ஒரு சிலருக்கு. ஒரு சிலர் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ரீயூனியன் ஆகலாம். ஒரு சிலருக்கு நியூ ப்ரப்போசல் வந்து திருமணத்தில் என்கேஜ்மெண்ட் அந்த மாதிரி தெரியுது. ஓகேவா? கூடிய விரைவில் அது நடக்கும். கரண்ட்டில் கூட நீங்கள் அதை பற்றி பேச்சுவார்த்தை நடக்கலாம் ஒரு சிலருக்கு. ஒரு சிலருக்கு என்கேஜ்மெண்ட் நடக்க போகும்பொழுது அப்படியே தட்டுப்பட்டு நிற்கும். ஆமாவா இல்லையா? கமெண்ட்டில் பதிவிடுங்க. ஸ்ட்ராங்காக எனக்கு ரெசனேட் ஆகுது. என்னடா இது என்கேஜ்மெண்ட் நடக்கிற மாதிரி இருந்தது, செலிப்ரேஷனும் கல்யாண நெருக்கம் வந்துடுச்சு, கல்யாண நேரத்தில் இப்படி ஸ்டாப் ஆகிடுச்சு. அந்நேரத்துக்கு யாரோ எதையோ கொளுத்தி போட்டிருப்பாங்க. அது காரணம் என்னென்னா அந்த டெவில் பவர் வேலை செய்யுது. உங்களுக்கான இந்த சைக்கிள் மாறும். இந்த நெகட்டிவிட்டி வந்து உங்களுக்கு கிளியர் ஆக போகுதுன்னு தான் சொல்கிறார். ஆனால் இதனால் ஏற்பட்ட அந்த பாதிப்பு, மன அழுத்தம் யாருக்காவது இருந்தால் அதை ஹீல் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஃபர்தர் டீட்டெயில் வேணும்னா பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க, சரியாயிடும், கவலைப்படாதீங்க. ஒரு சிலருக்கு வந்து நியூ பிகினிங்ஸுங்கிற மாதிரி காமிக்கிறார். இது ஒரு சிலருக்கு. சிலர் வந்து நீங்கள் ஆக்ஷன் எடுக்கணும். மன வருத்தத்தில் அப்படியே இருக்கீங்க. எஸ், எல்லாமே ஆக்ஷன் தான். இந்த ஆக்ஷன் எடுக்காமல் இருக்கிறதெல்லாம் பிலோ 30 இருப்பீங்க. கொஞ்சம் ஆக்ஷன் எடுங்க. நீங்கள் மேஷம், சிம்மம், தனுஷ் இந்த இந்த ராசிக்கு தான்ப்பா அதிகமாக வருது. சட்டு சட்டுன்னு கோவப்பட்டுருவீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. ஆமாவா இல்லையா? அப்படி தானே இருக்கீங்க. சட்டு சட்டுன்னு கோவம் வரும், அப்புறம் கோவப்பட்ட பிறகு ஐயோ வடை போச்சே அப்படின்னு வடிவேல் கதையாக இருக்கும். இந்த பாஸ்ட் பர்சன்கிட்ட ரொம்ப வந்து மன உளைச்சல் ஏற்பட்டிருக்கு. ரொம்ப மணி ரிலேட்டடான விஷயங்கள் கூட கொஞ்சம் அவங்களால பாதிப்பு இருக்குது உங்களுக்கு. நீங்கள் வந்து ஆக்ஷன் எடுத்திங்கன்னா சரியாகும். ஒரு சிலர் வந்து மிதுனம், துலாம், கும்பம் இந்த ராசி அல்லது லக்னத்தில் இருப்பீங்க. நீங்களும் ஆக்ஷன் எடுக்கணும். உங்களுக்கு ஸ்டடி மைண்டே கிடையாது. ஏன் மேடம் அப்படி சொல்கிறீங்க அப்படின்றீங்களா? உங்களோட நேச்சர் அந்த மாதிரிப்பா. நான் உங்களை உங்களோட அந்த சொல்லுவோம் இல்லையா, அந்த ராசியோட அந்த இது தன்மை அந்த மாதிரி. ஒரு இடத்துல நிற்க மாட்டீங்க, ஓடிக்கிட்டே இருப்பீங்க, பறந்துக்கிட்டே இருப்பீங்க. எந்த பக்கம் அதாவது டைரக்ஷன் உங்கள் மனசை வந்து ஒரு கண்ட்ரோலில் உங்களால் வச்சுக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு கேரக்டர்லாம் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு கோபதாபங்கள் உங்களை மீறி வருது. ஒரு சிலர் அந்த மேஷம், சிம்மம், தனுஷ் சொன்னால இந்த 3 ராசியில் லக்னம், நீங்களாம் வந்து 75% தெரியுறீங்க. ஒரு சிலர் கன்னி, மகரம், ரிஷபம் இந்த 3 ராசியில் லக்னம் 25% தெரியுது. அதர் தென் 75% வந்து மிதுனம், துலாம், கும்பம் இந்த ராசியில் லக்னம். ஒரு சிலருக்கு உங்களோட ப்ரப்போஸ் பண்ணுறாங்க இல்லையா, உங்களுக்கு நியூவாக வந்து ப்ரப்போஸ் பண்ணுவாங்க, ஏதாவது வரன் பார்க்குறீங்க, அமையும். ஒரு சிலருக்கு என்கேஜ்மெண்ட் வரைக்கும் கூட இப்போ கரண்ட்டில் இருக்கும். அது திருமணத்தில் போய் முடிகிற அளவுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஸ்டெபிலிட்டி பண்ணிக்கோங்க. ஏன்னா அங்கே வந்து கொஞ்சம் டெவில் பவர் காமிக்குது. அதனால் கொஞ்சம் பி கேர்ஃபுல். ஏதாவது டவுட் இருக்குது, புரிதல் வேணும்னா பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. அந்த வரன் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அன்பான பர்சனாக இருப்பாங்க, பொறுமைசாலி, நிதானமாக இருப்பாங்க. அவங்க வந்து ரொம்ப அவங்க அன்பை கொடுப்பாங்க நிறைய. அந்த அன்பை எதிர்பார்ப்பாங்க. நான் இவ்வளோ பண்ணுறேன்ல, எனக்கு அந்த அன்பு வேணும் அப்படி சொல்லி அவங்க எதிர்பார்ப்பாங்க. நீங்கள் இந்த மாதிரி சட்டு சட்டுன்னு கோவப்படுறது, ஆவேசப்படுறது, இது ஒரு சிலர் இருக்கீங்க. ஒரு சிலரில் மோஸ்ட் ஆஃப் 75% அந்த மேஷம், சிம்மம், தனுஷில் இருக்கீங்க. அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிக்கணும். அதுவும் இல்லாமல் பாஸ்ட் ரெக்கார்டு வேறு உங்களுக்கு இருக்குது. நீங்கள் பாஸ்ட்டு பார்த்த ஃபெயிலியர் உங்களை வந்து திரும்ப திரும்ப யார் மேலேயும் நம்பிக்கை கிடையாது, நம்பிக்கை இல்லாத தன்மை. யாரையும் சட்டுன்னு வந்து இப்போது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற இதில் இல்லை. நீங்கள் ஒரு சிலர் வந்து நீங்கள் வந்து எதுவும் ஸ்டெப் எடுக்காமல் நிற்கிறீங்க. நீங்கள் வந்து முயற்சி பண்ண சொல்கிறாரு. ஆனால் முயற்சி பண்ணும் பொழுது இந்த மன இறுக்கம்லாம் நடுவில் மாட்டிக்கிட்டு முழிக்குது. மணி இன்கம்லேயும் லேகிங் இருக்குது ஒரு சிலருக்கு. ஆமாவா இல்லையா? கமெண்ட்டில் பதிவிடுங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போது ஆல்ரெடி நீங்கள் வந்து லவ் லைஃப்பில் கொஞ்சம் ஃபெயிலியர் பார்த்தாச்சு. சரி, நெக்ஸ்ட்டு அப்படியே இருந்துட முடியாது. லைஃப் வந்து நம்ம அடுத்த கட்டம் மூவ் ஆன் பண்ணணும்.
அதுக்கு என்ன செய்கிறது? எப்படி உங்களை ஹீல் பண்ணிக்கிறது? இறைவன் உங்களுக்கு இவ்வளோ நல்ல பிளெஸ்ஸிங்ஸ் கொடுக்குறாங்க. உங்களுக்கு இந்த குட் ஃபார்ச்சூன் ஸ்டார்ட் ஆக போகுது. உங்களோட இந்த பேட் சைக்கிள் மறைய போகுது. அதுக்கு உங்களை தயாராக வச்சுக்கோங்க. நீங்கள் மிதுனம், துலாம், கும்பம் இந்த 9 ராசி அதிகமாக இருக்கும். மிதுனம், துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், தனுஷ் இந்த 6 ராசி அதிகமாக இருக்குது. அப்புறம் கன்னி, மகரம், ரிஷபம் இவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகே, ஃபர்தராக என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து எப்படின்னா ஒரு சிலர் வந்து இப்போ தான் கொஞ்சம் மைண்டு தெளிவு ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் தெளிவு வருது. சிங்கிளாக இருக்கீங்க. உங்களுக்கு வந்து ஒரு எமோஷ்னல் பேலன்ஸ் கேட்டால் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதே மாதிரி மணி ரிலேட்டடான விஷயம் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ஸ்ட்ரகிள் இருக்குது கைஸ். ஏன் லவ் ரிலேஷன்ஷிப்பில் வர்றது மணி இன்கம் பற்றி பேசுகிறேன்னா அதுலேயும் தான் ரொம்ப இம்பேலன்ஸில் இருக்கீங்க. அதனால் பேச வேண்டியது வருது. ஒரு சிலருக்கு ரீயூனியன் ஆகுமா அப்படிங்கிற அந்த ஏக்கம் அதிகமாக இருக்குது. நீங்கள் வந்து அபவ் 35 இருப்பீங்க. கன்னி, மகரம், ரிஷபம், மேஷம், சிம்மம், தனுஷ் இந்த 6 ராசி அல்லது லக்னத்தில் அதிகமாக இருக்கீங்க. அன்பேலன்சிங்காக இருக்கீங்க. ரீயூனியனுக்காக வெயிட் பண்ணுறீங்க. இது ஒரு சிலர் ஃபீமேல் எனர்ஜி. ஒரு சிலர் மெயில் எனர்ஜி பிலோ 30 இருப்பீங்க. நீங்களும் இதே தான். உங்கள் ஃபீமேல் வருவாங்களான்னு பார்க்குறீங்க. ஆமாவா இல்லையா? கமெண்ட்டில் பதிவிடுங்க. ஒரு சிலர் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வேண்டாம் சொல்லி மூவ் ஆன் பண்ணுறீங்க. என்னென்னா அந்த திருமண வாழ்க்கையை விட்டு வெளியே வரீங்க. திரும்ப அந்த இடத்துக்கு போகக்கூடாதுன்ட்டு டிவைனும் உங்களுக்கு அதான் சொல்கிறாங்க. கரெக்டான முடிவு எடுத்திருக்கீங்கன்ட்டு. ஆனால் உங்ககிட்ட சின்ன சின்ன ஒரு இது இருக்குது கைஸ். என்னென்னா கரெக்ஷன் இருக்குது. அதை பண்ணிக்கணும். நீங்கள் உங்களுக்கு நல்ல மெச்சூரிட்டி இருக்கும். ஒரு சிலர் அபவ் 40க்கு மேலே கூட இருக்கீங்க. 40-45க்கு மேலே இருப்பீங்க. பட் ஆனால் கோபம், முரட்டுத்தனம் அதிகம். அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இருக்கா இல்லையா? கோபம், ஈகோ விட்டு கொடுக்கணும் கொஞ்சம். ஓகேவா? லெட் கோ பண்ணுங்கள். ஒரு சிலருக்கு வந்து உங்களோட அந்த ரீயூனியன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட அடிக்கடி உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும் இந்த வாய்க்கா வரப்பு தகராறு அதிகமாக வரும். நான் சொல்கிறது நீ கேட்க மாட்டேற, நீ சொல்கிறது நான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அபவ் 40க்கு மேலே 45க்கு மேலே 40க்கு மேலே இருக்கீங்க பார்த்தீங்களா? 35 ஒரு சிலருக்கு மட்டும் 35ல் தெரியுது. இப்போது நீங்கள் வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட்டு, ரொம்ப அறிவாளி செல்லங்கள், அறிவாளி குழந்தைகள். நீங்கள் ஏன் இவ்வளோ நாள் உங்களுக்கு விட தெரியாமல் இருந்ததில்ல? ஏன் என் லைஃப்பில் எப்படி ஆகுது? ஏன் என்னோடய லவர் கூட இல்லைன்னா உங்களோட கணவரோட இல்லை உங்கள் மனைவியோட ஏன் எனக்கு வந்து இவ்வளோ கிளாஷ் ஆகுது? நான் எவ்வளோ அறிவாளியாக இருக்கேன். நான் 4 பேருக்கு உபதேசம் கொடுக்குறேன். நான் 4 பேருக்கு டீச் பண்ணுறேன். நான் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கேன். ஒரு சிலர் ஸ்பிரிச்சுவல் லீடராக கூட இருக்கலாம். பட் உங்ககிட்ட அந்த ஈகோ இருக்குது. நான் என்கிற அந்த ஈகோ இருக்குது. நீங்கள் ஒன்றும் ஒரு இதுவும் கிடையாதுங்க. இந்த நான் அப்படிங்கிற அந்த இவ்வளோ பெருசாக இருக்குது. அது ஒன்றுமே கிடையாது. இவ்வளோ தான். இந்த பிரபஞ்சத்தில் பூமியே சின்ன டாட்டு. நீங்கள் என்ன பெரிய டாட்டா கேட்குறேன் நான். என்ன இறைவன் ஒருத்தர் தான் பெரியவர். என்ன நாலேஜ் இந்த கற்றது கைமண் அளவு சொல்லியிருக்காங்க ஔவையார். கற்றது அவங்க எவ்வளோ நாலேஜ்ஃபுல் பர்சன். ஆனால் அவங்க கற்றதே வந்து கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. கற்றுக்கிறதுக்கு எவ்வளவோ விஷயம் இருக்குது. நம்ம தெரிஞ்ச விஷயம் நமக்கு இறைவன் இந்த விஷயம் இதை வச்சுக்கிட்டு நம்ம ஆணவமாக இருக்கக்கூடாது. அதுக்காக தான் சொல்ல வந்தாங்க அவங்க. ஸோ இந்த கார்டு வழியாக பார்க்கும்போது ஒரு சிலருக்கு வந்து அந்த ஒரு என்னென்னா எனக்கு எல்லாமே தெரியும், நான் வந்து இதுவாக இருக்கேன், எனக்கு ஏன் இப்படி நடக்குது, நான் எவ்வளவோ ஸ்பிரிச்சுவல் பண்ணிட்டேன், விர்ச்சுவல் பண்ணிட்டேன், ஆனால் என்னோடய ரிலேஷன்ஷிப்பை நான் வந்து தக்க வச்சுக்க முடியல, என் கண்ட்ரோலில் அவங்கள எடுக்க முடியலன்னு நினைக்கிறீங்க. கண்ட்ரோலில் யாரையுமே எடுக்க முடியாது கைஸ். அன்பால் மட்டும்தான் எடுக்க முடியும். அன்பை கொடுத்து அன்பை வாங்குங்க. கண்ட்ரோல் பண்ணுறது முடியாது.
ஒரு பூனைக்குட்டி கூட உங்ககிட்ட கண்ட்ரோலாக இருக்காது, தெரிஞ்சுக்கிறீங்களா? அதுக்கு என்ன தான் நெய் போட்டு அதுக்கு பிடிச்ச மாதிரி மீன், கருவாடு, முட்டையெல்லாம் வச்சு கொடுத்து அதுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு நீங்கள் கொடுத்தீங்கன்னா கூட பால் வச்சு என்ன தான் பண்ணுங்கள் எல்லாம் குடிக்கும். உங்கள் காலையே சுற்றி சுற்றி வரும். ஆனால் அது எங்கேயா வெளியே போகும்போது அதை நீங்கள் பிடிச்சி வைங்களேன் பார்க்கலாம், புறாண்டி விட்டு போயிடும், எல்லாம் கடிச்சு வச்சிடும். ஒரு பூனைக்குட்டி கூட கண்ட்ரோல் பண்ண முடியாது கைஸ். நீங்கள் ஒரு அறிவாளி இந்த அறிவாளி செல்லங்கள் நீங்கள் அடுத்தவங்களை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தான் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் கரெக்ட் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ அதுக்கு தான் இதை சொல்கிறேன், கோச்சிக்காதீங்க. டிவைன் எவ்வளோ அழகாக உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்குறாரு பாருங்க. சாமுவேல் ஏஞ்சல் இந்த இடத்துல வந்து இந்த கார்டுக்கு இவ்வளோ அழகாக ஒரு இத்தனை லேகிங்கில் இத்தனை பேர் இருக்கீங்க. இதில் ஒருத்தர் 2 பேர் கிடையாது, நிறைய பேருக்கு இது தெரியுது எனக்கு. இந்த கார்டுக்கு பின்னாடி அவர் கொடுத்த அந்த விஷயம், இந்த ஒரு கார்டுக்கு பின்னாடி இத்தனை ஒரு ஸ்ட்ரகிள், இத்தனை பேர் எப்படி இல்லை, என்னென்ன ஏஜ் குரூப்பில், எந்த ராசியில், இந்த லக்னம் எல்லாத்தையும் போட்டு அப்படியே, அதுதான் எனக்கு இந்த கார்டு ரொம்ப பிடிக்கும். மோஸ்ட் ஆஃப் நான் வந்து டாரோட்டில் இந்த கார்டு தான் நான் ரொம்ப சஃபில் பண்ணி நான் எடுக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்படியே அந்த நேச்சுரலாக என்ன விஷயம் அங்கே இருக்குதோ அதை அப்படியே எடுத்துருவாங்க. எதுவுமே நான் சொல்லக்கூடாதுன்னா சில விஷயங்கள் சொல்லி தான் நான் சொன்னால் தானே நீங்கள் கரெக்ட் பண்ணிக்க முடியும். ஒரு சிலர் நீங்கள் அந்த லைஃபை வேணான்னு சொல்லி ஒரு சிலர் சொல்கிறேன், வெளில வர்றீங்க, ஆனால் திரும்ப அங்கே போகக்கூடாது, திரும்ப வந்து பேக் போகாதீங்க. ரீயூனியனுக்கோ இல்லைன்னா திரும்ப அந்த வீட்டுக்கோ அந்த இடமே வேண்டாம் உங்களுக்கு, அந்த இடமே வேண்டான்னு சொல்கிறாங்க. நீங்கள் போகிற வழி, நீங்கள் போகிற பாதையில் கண்டிப்பாக சக்ஸஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக சக்ஸஸ் இருக்குது. நீங்கள் வந்து மிதுனம், துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், தனுஷ், ஒரு சிலர் வந்து கடகம், விருச்சிகம், மீனம், இந்த 9 ராசியில் லக்னம் பிலோ 35 இருப்பீங்க நீங்களாம். ஒரு சிலருக்கு கம்யூனிகேஷன்ஸ் இருக்குது கைஸ். நீங்கள் ஏதோ ஒரு புதிய முயற்சி எடுக்கிறீங்க உங்களோட ரிலேஷன்ஷிப்க்கு. ஸோ அவங்கக்கிட்டேருந்து உங்களுக்கு அதாவது நியூ பிகினிங்ஸ்க்காக சொல்கிறேன், நியூ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். எஸ், ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, ரொம்ப நாளாக காத்துட்ருக்கீங்க, நியூ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டார். நீங்கள் வந்து முருகர் பக்தர், சாய் டிவோட்டிஸ் அதிகமாக தெரியுறீங்க. ஒரு சிலர் மைக்கேல் ஏஞ்சல் கூட ப்ரே பண்ணுவீங்க. ஆனால் மோஸ்ட் ஆஃப் சாய் பக்தர், முருகர் டிவோட்டிஸ். உங்களோட முருகர் உங்களுக்கு இதை தான் கைட் பண்ணுறாரு. யாம் இருக்க பயமேன், நியூ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது. ஆனால் உங்களோட சில விஷயங்களை கரெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் பண்ணுங்கள். ஓகேவா? சரி, இப்போ இந்த பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு நான் சொன்ன அந்த ரீடிங், நான் என்ற என் ஏஞ்சல்ஸ், என் யூனிவர்ஸ், என் குருமார்கள், அவ்வளோதான். இங்கே ஹேமாவதியாக இருந்து உங்களுக்கு டீச் பண்ணுறாங்க, உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்குறாங்க. நான்ங்கிறது ஒன்றுமே இல்லை, நான் என்ற யூனிவர்ஸ், ஏஞ்சல்ஸ். சாமுவேல் ஏஞ்சலுக்கு தேங்க் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், வீடியோட பிகினிங்லேயே நான் சொல்லியிருப்பேன், இந்த மகா சிவராத்திரி வருதில்ல, அன்றைக்கி வந்து ஒரு ப்ரேயர் மீட்டிங் வச்சுருக்கேன். அது எப்படின்னா நைட்டு 11 மணிக்கு. ஓகேவா? யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, இதுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் பண்ணிட்டு வரணும். மறுநாள் அமாவாசை, இந்த அமாவாசைக்காக ஒரு சின்ன இந்த மீட்டிங் இது. அதுவும் இல்லாமல் மகா சிவராத்திரி அன்னைக்கு இதை நான் கண்டக்ட் பண்ணுறதே நிறைய பேருக்கு இந்த ஸ்ட்ரகிள், இந்த இதெல்லாம் வந்து இறைவன்கிட்ட அந்த கூட்டு பிரார்த்தனை பண்ணும்போது அபரிவிதமான ஆற்றல் கிடைக்கும், உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ். ஏன்னா எல்லாருமே சேர்ந்து இவங்க நல்லா இருக்கணும்னு நினச்சி நம்ம பண்ணும் பொழுது இறைவன் அதை வந்து சீக்கிரம் செஞ்சு கொடுப்பாரு. அதனால் அந்த விஷயத்தை நான் பண்ணியே ஆகணும். நிறைய ஸ்ட்ரகிள் எனக்கும் வந்தது இதை கண்டக்ட் பண்ணுறதுக்கு. ஆனாலும் இதை விடக்கூடாது, கண்டிப்பாக நம்ம இதை நிறைவேற்றி ஆகணும்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணிட்டேன். அதனால் 11 to 11:30 வரைக்கும் அது நடக்கும். இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, இந்த பிரார்த்தனையில் கலந்துக்கிறதுக்கு அன்னதானத்துக்காக ஒரு 111 rupees நான் வந்து வச்சுருக்கேன். அது வந்து அந்த பேமெண்ட்டை வந்து ஜிபே நம்பர் கூட நான் கொடுத்துருப்பேன், அதை பார்த்துக்கோங்க. அந்த ஜிபே இல்லாதவங்க அந்த பேடிஎம் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு ஸ்கேனரும் இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. ஓகேவா? அந்த 111 rupees பே பண்ணிவிட்டு எனக்கு வந்து டீட்டெயிலை வந்து
வாட்ஸ்அப் நம்பர் ஸ்க்ரீனில் தெரியுது இல்லையா, அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சி விடுங்க. உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், நீங்கள் எந்த ஊர்லேருந்து கால் பண்ணுறீங்க, சரியா, நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்தோட நேம். உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் இறைவன்கிட்ட இருக்குது, உங்களுக்கு 10-15 விஷயம் கூட இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள், அதில் எல்லாத்துக்கும் தெரிந்த ஒரே ஒரு விஷயம் இருக்கும். அந்த ஒரு விஷயத்தை எடுங்க, உங்களோட ரிக்வெஸ்ட்டை எழுதுங்கன்னா அப்படியே ஒரு 10 பக்கத்துக்கு அடிக்காதீங்க, ஓகேவா. எனக்கு இந்த விஷயம் நடக்கணும், என் இறைவன்கிட்ட நான் வேண்டிக்கிறேன், என் லவ் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், என்னோடய லவ் சக்ஸஸ் ஆகணும், என் திருமணம் எனக்கு சீக்கிரம் நடக்கணும், இல்லைன்னா எனக்கு ரீயூனியன் ஆகணும், அந்த மாதிரி ஷார்ட்டாக சொன்னேன் பார்த்தீங்களா. இதை விட்டுட்டே ஹிஸ்ட்ரி மாதிரி அடிக்காதீங்க தயவு செஞ்சு. ஷார்ட்டாக உங்களோட ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டை வைங்க, அதையும் சென்ட் பண்ணுங்கள். நான் சொன்னது புரிஞ்சுதா? ஸ்க்ரீன் பே பண்ணிவிட்டு அந்த நீங்கள் பே பண்ணுற மணி வந்து அமாவாசை தினத்தன்று அன்னதானத்துக்காக வழங்கப்படுகிறது, ஓகேவா. மீட்டிங் வந்து உங்களை எல்லாரையும் ஆர்கனைஸ் பண்ணி யாருக்கெல்லாம் இந்த விருப்பம் இருக்கோ ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் என்னோட நீங்கள் சேர்ந்து அந்த ப்ரேயரை பண்ண போகிறீங்க. நிறைய பேருக்கு இந்த நல்ல விஷயங்கள் போய் ரீச் ஆகட்டும். குடும்பம் இப்போ நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் கூட யாராவது உங்களோட பேரண்ட்ஸ்க்கு ஏதாவது ரிக்வெஸ்ட் இருக்குன்னாலும் அவங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். அவங்களுக்கும் அந்த இது கொடுக்குறேன். அதே மாதிரி உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் இது பண்ணுறது அந்த ரிக்வெஸ்ட் வந்து ஒன்று. இப்போ நீங்கள் ஒருத்தர் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ரிக்வெஸ்ட் இருக்கோ அது மாதிரி உங்கள் ஃபேமிலியில் இப்போ ஃபாதருக்கு ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா, அப்போ மதருக்கு ஒரு விஷயம் இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தரும் தனித்தனி பார்ட்டிசிபேட் தான், ஓகேவா. ஸோ அவங்களுக்கு அந்த மாதிரி இருக்குது அப்படின்னாலும் கலந்துக்கிட்டு நீங்கள் வந்து அவங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், அவங்களுக்கு என்ன விருப்பம் இருக்கோ அந்த விருப்பத்தை எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விட்ருங்க. நான் வந்து எல்லாருக்காகவும் சேர்த்து நான் அந்த டைமில் அந்த பிரார்த்தனை ஜபத்தில் வைப்பேன், ஓகேவா. அந்த டைமில் உங்களுக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷனும் நான் வந்து வாட்ஸ்அப்பில் ஃபாலோ பண்ண சொல்லுவேன், பண்ணிக்கோங்க. ஏன்னா வாட்ஸ்அப் ஃபாலோ தான் நம்ம பண்ண போகிறது, சரியா. பண்ணிக்கோங்க. சில இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் தேவைப்படும், அதையும் நான் வந்து வாட்ஸ்அப்பில் கொடுத்துருவேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க, சரியா. ஸோ அன்றைக்கி வந்து மகா சிவராத்திரி அன்றைக்கி ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான டே. அன்றைக்கி எல்லாருமே சேர்ந்து ஒரு கூட்டு பிரார்த்தனை பண்ணலாம். நான் ரெடியாக இருக்கேன், நீங்கள் ரெடியா? ஓகே. அதாவது இதுக்கு வந்து மொழி, என்ன சொல்கிறது, மதம், இனம் இதெல்லாம் கிடையாது. அன்றைக்கி பிரபஞ்ச ஆற்றல் அதிகமாக இருக்கும். நீங்கள் முஸ்லீமாக இருந்தாலும் சரி, கிறிஸ்டினாக இருந்தாலும் சரி, இந்துவாக இருந்தாலும் சரி, இல்லை புத்திஸ்ட் இருந்தாலும் சரி, ஜைனிஸ்ட் இருந்தாலும் சரி, வாட் எவர் இட் இஸ் காட், நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் அன்னதானத்துக்காக அந்த 111 rupees கொடுக்க போகிறீங்க. உங்கள் டீட்டெயிலாக அந்த இதுவை வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பேமெண்ட் பண்ணாத ஸ்க்ரீன்ஷாட்டை அனுப்பி உங்களோட டேட் ஆஃப் பர்த், நேம், உங்களோட ஊர், எந்த ஊர்லேருந்து நீங்கள் எந்த இடத்துலேருந்து கால் பண்ணுறீங்களோ அதோட ஊர் நேம், ஓகேவா. அப்புறம் உங்களோட விருப்பம் என்ன, உங்களோட இறைவன்கிட்ட உங்களோட என்ன ரிக்வெஸ்ட் வைக்க போகிறீங்க அதையே எனக்கு அனுப்பி விடுங்க, ஓகேவா. எல்லோரும் சேர்ந்து பண்ணுவோம். அதுக்கு ஃபர்தராக என்ன ஃபாலோஅப்ஸ் என்னங்கிறத நான் வந்து வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு கொடுத்துருவேன், சரியா. ஓகே கைஸ், காட் பிளஸ் யூ. இப்போது ஃபைல் 2க்கு என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். சாமுவேல் ஏஞ்சல், ஃபைல் 2 சூஸ் பண்ணவங்களோட லவ் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது, நோ கான்டாக்டில் இருக்கிறவங்களுக்கு ரீயூனியன் ஆகுமா, என்ன பிளெஸ்ஸிங்ஸ் கைடன்ஸ் வச்சுருக்காங்க யூனிவர்ஸ், ஏஞ்சல்ஸ். கார்டு வருது. Friendship, nurture the bond of friendship within your relationship and your love life will dramatically improve. அப்படியா, இந்த கார்டு வழியாக பார்க்கும்போது ஸோ ஒரு சிலர் வந்து லவ் சொல்லாமல் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மேபி இருக்கலாம், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக போயின்னு இருக்குன்னு நினைக்கிறேன்.
இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து உங்களுக்கு அது லவ்வாக வந்து இம்ப்ரூவ் ஆகும். உங்களோட இந்த லவ் லைஃப் கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும் அப்படிங்கிறாங்க. ஒன் சைட் லவ்வோ தெரியலையே. ஃப்ரெண்டு மாதிரி பழகிட்டு இருக்கீங்க, அவங்ககிட்ட ஓப்பனாக பேச முடியல, அவங்களுக்கு எப்போ நேரம் காலம் எல்லாம் பார்த்துட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இது ஒரு சிலர் மோஸ்ட் ஆஃப் அப்படி தான் தெரியுது. ஃபர்தராக என்ன சொல்கிறாரு பார்க்குறேன். கண்டிப்பாக உங்களோட அந்த இது வந்து பாண்டிங் ஸ்ட்ராங்காக ஆகும்னு சொல்கிறாரு. ஓகேவா? இப்போ மேபி ஃப்ரெண்ட்ஷிப்பில் கூட ஏதாவது பிரேக் இருக்கலாம். ஃப்ரெண்டாக இருக்கும் போது கூட உங்களுக்கு ஏதாவது பிரேக் மேபி இருந்திருக்கலாம். ஸோ இந்த ஃப்ரெண்ட்ஷிப் பிரேக் ஆகிடுச்சின்னு ரொம்ப கவலைப்படுறீங்களோ? இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து அடுத்த கட்டமாக நீங்கள் வந்து லவ் பாண்டிங் ட்ராமேட்டிக்கலி இம்ப்ரூவ். Pile 2, நீங்கள் என்ன சுச்சுவேஷனில் இருக்கீங்க, என்ன சொல்ல வர, என்ன கைடன்ஸ், ஃபர்தர் கைடன்ஸ் ஃபார் திஸ் பீப்புள். சந்தோஷமா 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 நீங்கள் ப்ரே பண்ண உங்கள் லவ்வுக்காக நீங்கள் ப்ரே பண்ண விஷயம் நடக்க போகுது கைஸ். கண்டிப்பாக அப்ரோச் பண்ண போகிறீங்க. ஒரு சிலர் நீங்கள் பண்ணலாம், இல்லை ஒரு சிலர் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் அந்த அவங்க வந்து மேபி உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான். கண்டிப்பாக கூடிய விரைவில் உங்களுக்கு வந்து அப்ரோச் பண்ணுவாங்க. நீங்கள் அவங்க அப்ரோச் பண்ணணுன்னு தான் விரும்பிகிட்ருக்கீங்க. மோஸ்ட் ஆஃப் நீங்கள் வந்து இந்த ரீடிங் பார்க்குறவங்க ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது ஃபெயிலியர் பார்த்துருக்கீங்க. ஒரு சிலர் ஃபெயிலியர் பார்த்துட்ருக்கீங்க, ஒரு சிலர் வந்து லேகிங்கில் இருக்கீங்க. ஒரு சிலருக்கு வந்து ஃபேமிலியில் ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் இந்த லவ்வுக்கு அக்செப்ட் பண்ணாமல் இருக்கலாம். ஓகே, ஒரு தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன்னால் உங்களோட பாஸ்ட் லவ் வந்து பிரேக்காக இருக்கலாம், இல்லைனா திருமண உறவில் கூட அந்த மாதிரி இருக்கலாம். ரொம்ப பயம் பதட்டம் இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து உங்கள் லவ் லைஃப் வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறதுன்னா சண்டை சச்சரவோட, சில பேர் ஃப்ரெண்ட்ஷிப்பாக அதை தான் ஃப்ரெண்ட்லியாக இருக்கீங்க, பட் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பே வந்து கொஞ்சம் இதாக இருக்குது, பிரேக் சண்டை வாய்க்கா வரப்பு தகராறு. அதை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறது தான் உங்களுக்கு சிரமமாக இருக்குது. அதில் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அதை வந்து நம்ம வந்து எப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போயிடலாம், நமக்கு வந்து இதை வந்து லவ் பாண்டிங் ஆக்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இருந்தாலும், இப்போ சுச்சுவேஷன் உங்களை பற்றி ஒரு காசிப்பு, தேர்ட் பார்ட்டி இஷ்யூ மாதிரி இருக்குது. ஃப்ரெண்ட் சர்க்கிளில் உங்களை ஏதோ பேசுகிற மாதிரி தெரியுது, உங்களை பற்றி தப்பாக அவங்கக்கிட்ட போட்டு கொடுத்துருக்கலாம் மேபி. ஒரு சிலருக்கு நான் சொன்ன மாதிரி அந்த லேகிங் இருக்குது. உங்களுக்கு யாரோ உங்களை கண்ட்ரோல் பண்ணுறாங்க, எமோஷ்னல் லாக் பண்ணுறாங்க, அதை மீறி உங்களால் பண்ண முடியல. அது மேபி உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்களை வந்து தடுக்கிற மாதிரியும், உங்களை வந்து கொஞ்சம் இது விஷயமாக ஏதோ இப்போது வந்து சண்டை சச்சரவுன்னு கூட சொல்லலாம், அந்த மாதிரி ஏதோ தெரியுது கைஸ். ஓகேவா? கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். இந்த கார்டில் மெயினாக சொல்கிறார் என்னென்னா, கண்டிப்பாக சக்ஸஸ் இருக்குது உங்களுக்கு. இப்போ நீங்கள் ஃப்ரெண்ட்லியாக போயிட்டுருக்க இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை அவங்க வந்து ஸ்ட்ராங் பண்ணுவாங்க. நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி உங்களோட பிரார்த்தனையே அதுதான். டிவைன் கிட்டே நீங்கள் அதுக்கான இது பிளஸ்ஸிங்ஸ் கேட்டுட்ருக்கீங்க. ஆனால் டிசிஷன் மேக்கிங் எடுக்கணும் நீங்கள். ஒரு சிலர் வந்து டிசிஷன் மேக்கிங் எடுக்கிறதுல ஒரு பயம் இருக்குது உங்களுக்கு. ஏன்னா நீங்கள் பட்ட வலிகள் அந்த மாதிரி. அந்த வலி பயம் என்ன ஆகுதுன்னா, நான் மனிதன் பாதி மிருகம் பாதி சேர்ந்து செய்த கலவை நான் அப்படிங்கிற மாதிரி ஒரு நேரம் நான் எல்லாத்தையும் தூக்கி போட்டேன் மேடம், நான் அதெல்லாம் பற்றி எதுவுமே நினைக்கிறதில்ல மேடம், நான் வந்து அப்படியே என்ன மாதிரி ஒரு தைரியசாலி இந்த உலகத்தில் எவனுமே கிடையாது அப்படி தான் சொல்லுவீங்க. ஆமாம் தானே? நீங்களாம் பிலோ 25-30 அந்த மாதிரி இருப்பீங்க. உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள் கொஞ்சம் சரியில்லை, கொஞ்சம் பார்த்துக்கோங்க சரியா? ஆல்ரெடி கொஞ்சம் இழப்புகள்லாம் இருக்குது உங்களுக்கு. உங்களோட சோலார் ப்ளக்ஸ் சக்கரா ரொம்ப அடி வாங்கியிருக்கும். தேர்டாக இன்ட்யூஷன் ரொம்ப கம்மியாகுது. இன்ட்யூஷன் வளர்த்துக்கோங்க.
அதுதான் உங்களோட ட்ராபேக். அதை சரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் இருக்குது சீக்கிரமே. இப்போ என்ன பண்ணுவீங்கன்னா, அந்த உங்ககிட்ட நெருங்கிறதுக்கு பயப்படுறாங்க இவங்க நம்மளை கடிச்சு வச்சுருவாங்களோ, நம்மளையும் இப்படி ரியாக்ட் பண்ணுருவாங்களோ. கண்டிப்பாக இந்த ஆழ்மன பதிவு ரெக்கார்டாக இருக்கும் கைஸ். நான் அதனால தான் ஒவ்வொருத்தருக்கும் சொல்கிறேன், நீங்கள் இந்த மாதிரி லவ் ரிலேஷன்ஷிப்பில் ஃபெயிலியர் பார்த்துட்டு மூவ் ஆன் பண்ணுறீங்க நெக்ஸ்ட்டு லைஃப்க்கு அப்படின்னாலும் சரி, திருமண வாழ்க்கையில் ஃபெயிலியர் ஆகிட்டு நெக்ஸ்ட்டு மூவ் ஆன் பண்ணுறீங்கன்னாலும் சரி, கொஞ்சம் யோசித்து முடிவெடுங்க. உங்களோட ஆழ்மன பதிவுகள் ரெக்கார்டு கடவுள் இந்த நல்ல பிளெஸ்ஸிங்ஸ் கொடுக்குறாங்க. ஆனால் உங்களோட இந்த ரெக்கார்ட்னால் நீங்கள் பழைய பயம், பதட்டம், தேர்ட் பார்ட்டி இஷ்யூ இருக்குது, உங்களை பற்றின காசிப் போயிட்டுருக்குது, உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள்லேயே காசிப் இருக்குது, தேர்ட் பார்ட்டியாக இருக்காங்க, ஒரு சிலருக்கு ஃப்ரெண்ட் சர்க்கிள்லேயே உங்களை பற்றி இதுவாக சொல்லி விடுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு சுச்சுவேஷன் நடந்துட்டுருக்கு. கொஞ்சம் அலர்ட் ஆயிருங்க. ஏதாவது புரிதல் வேணுன்னா பர்சனல் ரீடிங் பாருங்கள், சரியா? இது கலெக்டிவ் ரீடிங்கில் இருக்குது. அதனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்ட்ரகிள் ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறனால அந்தந்த இதில் நான் சொல்லிகிட்ருக்கேன். நீங்கள் வந்து அந்த ஒரு சிலர் வந்து உங்களை சுற்றி இருக்கிற அந்த உறவுகளை மீறி உங்களால் அதை மேபி பேரண்ட்ஸாக இருக்கலாம், அவங்கள மீறி எதுவும் செய்ய முடியாமல் கஷ்டப்படுறீங்க, ஆக்ஷன் எடுக்க சொல்கிறாங்க. நீங்கள் வந்து இப்போது உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ண போகிறது கூட ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துலையா இருக்கலாம், நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கலாம், அந்த பிஸ்னஸில் இருக்கிறவங்களா இருப்பாங்க, இல்லைனா நீங்கள் வந்து ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க உங்களோட ஆஃபீஸ் கூட ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. நீங்கள் ஆக்ஷன் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக இது நடக்கும். இது வந்து டிவைன் உங்களுக்கு ப்ளஸ் பண்ணி கொடுக்குற அந்த ஒரு புனித பந்தம், ஒரு நல்ல ஒரு பார்ட்னர். அவங்க மிஸ் பண்ணிடாதீங்க, ஓகேவா? ஆக்ஷன் எடுக்க சொல்கிறாரு. கண்டிப்பாக ஒரு சிலர் பிலோ 25 இருக்கிறீங்க. மிதுனம், துலாம், கும்பம், மிதுனம், துலாம், கும்பம் இந்த ராசிக்காரங்க லக்னம் ராசியில் இருப்பீங்க. நீங்கள் வந்து மைக்கேல் ஏஞ்சலை அதிகமாக ப்ரே பண்ணுவீங்க, இல்லைனா முருகர் அதிகமாக வழிபாடு பண்ணுறீங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கான நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது. அதாவது நியூ லைஃப் தான், ரீயூனியன் கிடையாது கைஸ். இது நியூ லைஃப். ஃப்ரெண்ட்லியாக, ஒரு சிலருக்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்கீங்க அந்த மாதிரி தெரியுது. ஒரு சிலருக்கு வந்து நீங்கள் இப்போ தான் புதுசாக பண்ண போகிறீங்க, ஒரு டிவன்கிட்ட அதாவது நியூ லவ் உங்கள் மைண்ட்லேருந்து வந்திருக்கலாம். அது ஃப்ரெண்ட்லியாக இருந்திருக்கும் இவ்வளோ நாளாக. இப்போ இனிமேல் வந்து நம்ம அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முயற்சி பண்ணுவீங்க. கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும்னு சொல்கிறாங்க, ஓகேவா? இது ஒரு சிலருக்கு. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி வந்து ஃபெயிலியர் பார்த்துருக்கீங்க, லவ்வில் ஃபெயிலியர் ஆகிருக்கு. அதே மாதிரி ஒரு சிலருக்கு திருமண வாழ்க்கையில் கூட அந்த ஃபெயிலியர் வந்திருக்கும். நெக்ஸ்ட்டு ப்ரப்போசல் வரப்போகுது உங்களுக்கு, அதுக்கு நீங்கள் முயற்சியும் பண்ணுவீங்க, ஓகேவா? ஒரு சிலர் பிலோ 25 இருப்பீங்க, ஒரு சிலர் நீங்கள் வந்து அபவ் 35, 40 அந்த இதில் இருப்பீங்க. மெயில் எனர்ஜி, ஓகேவா? இப்போ தான் ஒரு முடிவுக்கே வந்திருக்கீங்கப்பா, தெளிவாக இருக்கீங்க. தொடர்ந்து நம்மளோட சேனல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? நம்ம சேனல் பார்க்குறவங்களுக்கெல்லாம் கொஞ்ச நாளாகவே நானும் கவனிக்கிறேன், ரொம்ப என்ன சொல்கிறது, இன்ட்யூஷன் ஒழுங்காக வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சு. நல்ல சந்தோஷமான விஷயம் தானே? சரியான முடிவு எடுக்கிறீங்க, சரியாக உங்களை வந்து ஹீல் பண்ணிக்கணும், உங்களுக்கான விஷயங்களை சரி பண்ணிக்கணும்னு நினச்சி சில பேர் நிறைய ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. ஆமாம், கரெக்ட், சந்தோஷம். ஒரு சிலருக்கு நீங்கள் அந்த பாஸ்ட் ஃபெயிலியர் வந்து ஒரு மெயில் எனர்ஜி உங்களுக்கு ரொம்ப வலிய வேதனையை கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து ஒரு நல்ல லீடர்ஷிப் குவாலிட்டியில் ஒரு ரொம்ப வந்து பவர்ஃபுல்லான பர்சனாக இருந்திருப்பாங்க. உங்களை வந்து ஏமாற்றிட்டாங்களேங்கிற அந்த மன வருத்தம் உங்களுக்கு அதிகமாக இருக்குது கைஸ். படுத்தா தூக்கம் கிடையாது, சாப்பிட்றதுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக பசிச்சு சாப்பிட்ணும். அது எப்படின்னா, ஒரு சாப்பாடு சாப்பிட்றோன்னா அது பசியாக இருக்கும் பொழுது அதை டேஸ்ட் பண்ணி அது விருப்பமாக சாப்பிட்றது கிடையாது. இதை சாப்பிட்ணும், சாப்பிட்லன்னா உடம்பு டயர்டாகிடும், இல்லைன்னா அடுத்த வேலையை எழுந்து நிற்க முடியாது, நடக்க முடியாது. அதனால் ஒரு கட்டாயத்தின் பேரில் வலுக்கட்டாயமாக அந்த சாப்பாடை முழுங்க முடியாமல் சாப்பிட்றது, இப்படி ஒரு சிலர். அப்படியா? என்ன நடந்ததோ, உங்களை என்ன பண்ணாங்களோ அதை பாஸ்ட் நடந்ததை ஏற்றுக்க சொல்கிறார் ஏஞ்சல் வந்து. மைக்கேல் ஏஞ்சல், சாமுவேல் ஏஞ்சல் இதுதான் சொல்கிறாங்க.
அந்த பாஸ்ட் ரெக்கார்டை விட்டுரு, இதிலேருந்து ஹீல் ஆகி வெளியே வா. கண்டிப்பாக அந்த பிரேக் தான். எஸ், நீங்கள் நினச்சிருக்கலாம் அவங்க வந்து உங்களுக்கு ஒரு டிவைன் லைட் மாதிரி வந்தாங்க, டிவைன் எனர்ஜி. ஆமாவா இல்லையா? கமெண்ட்டில் பதிவு விடுங்க பார்க்கலாம். அவர் வந்து எனக்கு என் லைஃபையே மாற்றுற மாதிரி நினச்சினே நான், எனக்கு ஏன் இப்படி ஆச்சு? கேள்வி இருக்கா இல்லையா? அதுக்கு தான் சொல்கிறேன், அந்த மாதிரி நல்ல எனர்ஜியில் வந்தவங்க ஏன் இப்படி ஆனாங்க? அவர் எல்லாத்தையும் கரெக்டாக இருக்கணும்னு நினைக்கிற பர்சன். ஃப்ராங்காக சொல்கிறேன் நான். எனக்கு தெரியுது, அப்படியே அந்த கார்டு வழியாக பார்க்கும்போது அந்த உள்ளே இருக்க விஷயம் வருது எனக்கு. நான் சொல்கிறேன், இன்ட்யூஷனில் வருது. அந்த எதிர்பார்ப்பு உங்ககிட்ட வச்சுருப்பாங்க. உங்களோட ஆழ்மன பதிவுகள், உங்களோட பாஸ்ட் ரெக்கார்டு அவங்கள பிரேக் பண்ணியிருக்கு. அவங்க வந்து நல்ல ஒரு இந்த மாதிரி ஒரு எனர்ஜெட்டிக் பர்சன், பட் அவங்க வந்து ரொம்ப நாலேஜ்ஃபுல் பர்சனாகவும் இருந்திருக்காங்க. உங்களோட பாஸ்ட் ரெக்கார்டு அவரை வந்து ஸ்பாயில் ஆகிருக்கு. இந்த மாதிரி ஒரு சிலருக்கு நடந்து போயிருக்கு. ஆமாவா இல்லையா? கமெண்ட்டில் பதிவிடுங்க கைஸ், தெரிஞ்சுக்கிடும். அப்போ தான் நான் எந்த அளவுக்கு இதில் வந்து பேசிக் ரூட் எங்கே இது ஸ்டார்ட் ஆகுது, இதை எப்படி நீங்கள் நிவர்த்தி பண்ணிக்கணும், இதுக்கான பரிகாரங்கள் என்ன, எல்லாமே சொல்லிட்டேன். நான் உங்களுக்கு சொல்லின்னு தான் இருக்கிறேன், இன்னும் சொல்லுவேன் இன்னமும். ஏன்னா எத்தனை பேர் காதில் இந்த விஷயம் வந்து இப்படிப்பட்ட ஒரு பர்சனை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க, ஆல்ரெடி மிஸ் பண்ணிட்டீங்க. உங்களோட பாஸ்ட் ரெக்கார்ட்னால தான் இது மிஸ் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு நினச்சிருப்பீங்க, அவர் வந்து நான் இப்படி நினச்சிருந்தனே, அவர் தான் எனக்கு எல்லாமே, அவர் வந்து ஒரு எனக்கு ஒரு ஏஞ்சல் போல் இருந்தார், என்னை வந்து அவ்வளோ ப்ரொடெக்டிவாக என்னை கவனிச்சுக்கிற மாதிரி தெரிஞ்சாங்க, இன்றைக்கி அப்படியே மாறிட்டாங்க. அதுக்கு காரணம் அவர் கிடையாது. அவர் சில விஷயங்கள் உங்ககிட்ட எதிர்பார்த்துருந்திருக்காரு. அவர் வந்து ரொம்ப குவைட்டான பர்சன், அதாவது கட் அண்ட் ரைட்டாக இருப்பாங்க. ரொம்ப வந்து என்ன சொல்கிறதுன்னா, குழக்கழ வழவழன்லாம் பேச மாட்டாங்க. ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்ச விலகிடுவாங்க. ஒரு சிலர் வெளியே சொல்லுவாங்க, ஒரு சிலர் சொல்ல மாட்டாங்க. அவர் அந்த மாதிரி கேரக்டர் தான், சொல்ல மாட்டாங்க. உங்களை அப்சர்வ் பண்ணியிருப்பாங்க. கொஞ்சம் அதாவது வார்த்தை வேறு நீங்கள் கொஞ்சம் விட்டுருக்கீங்க. ஆமாவா இல்லையா? என்ன மேடம் எங்களை பற்றியே நெகட்டிவ் என்ன கார்டு வழியாக அதை மாதிரி சொல்கிறாங்க? நீங்கள் நடந்த விஷயங்களை தானே. இப்போ நான் ஏமா உங்கள் மேலே ப்ளேம் பண்ணுறதுக்கு எனக்கு என்னமா இருக்குது? இது ஒரு சிலர் பண்ணியிருக்கீங்கப்பா. நீங்கள் இந்த இடத்த கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் லைஃப், ஏற்கனவே ஒருத்தரை மிஸ் பண்ணிட்டீங்க, அது மிஸ் ஆனதுக்கு காரணம் நீங்கள் ஏற்கனவே பழைய ரெக்கார்டு. அவர் மேலே நம்பிக்கை இல்லாமல் ஏதோ ஒரு விஷயத்த நீங்கள் லூஸ் டாக்கிங் பண்ணி விட்ருக்கீங்க. ஒன்று கோவப்பட்டிருக்கீங்க, இல்லைனா லூஸ் டாக்கிங் ஆகியிருக்காங்க. அதனால் மனுஷன் உஷாராயிட்டாங்க. ஆஹா நம்ம சிக்கக்கூடாது அப்படின்ட்டு. ஓகே, கவலைப்படாதீங்க. அதுக்கு தான் சொல்லியிருக்கேன், பரிகாரம் இருக்குது, வந்து செஞ்சுக்கோங்க. பரிகாரம்னா ஈஸியாக புரிஞ்சுக்கிறீங்க. ஏன்னா இந்த ஆஸ்ட்ரோலாம், அதாவது நம்மளோட என்ன சொல்கிறது, ஜாதகம் இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே அதில் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நம்புகிறீங்க. சரி, நான் அந்த வழியிலே உங்களுக்கு சொல்லித்தரேன். நிரந்தர தீர்வானா என்கிட்ட வர பரிகாரம் வந்தீங்கன்னா நிரந்தரமான தீர்வு, டெம்ப்ரவரி சொல்யூஷன் கிடையாது. என்னோட பரிகாரங்கள் வேணுமா? இனிமேல் வர நல்ல பர்சனையாவது இனி வர இந்த முதல்ல ஃபஸ்ட்டு ஹீல் ஆகுங்க. அதுதான் சொல்கிறாரு இந்த கார்டு வழியாக. என்ன ப்ளஸ்ஸு மைனஸ் நடந்ததோ ஏற்றுக்கோ, நடந்து போன விஷயங்கள்லேருந்து ஒரு பாடமும் கற்றுக்கோ, அந்த மிஸ்டேக்கை மறுபடியும் பண்ணாத. தட்ஸ் இட். உனக்கான நல்ல விஷயத்தை கொடுக்குறேன், இப்போ நீ ஃபாலோ பண்ணிக்கோ. இனி உனக்கான நீ ப்ரேயர் பண்ணல, உனக்கான லைஃப் வரும். ஆனால் அதுக்கு நீ உன்னை தயாராக வச்சுக்கோ. அடுத்த மூவ் சரியான டைரக்ஷன் போங்க. நியாய தீர்ப்பு அதுதான். சரியா? ஓகே. சில பேர் ஹெல்ப்பை கேட்குறதில்ல, உங்களால் என்ன முடியுதோ அவ்வளவும் ட்ரை பண்ணுறது. அப்படியா? என்ன முடியுதோ அப்படியே ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அப்படி சொல்லிட்டு இருக்காது. ஒரு சிலர் ஃபேமிலிக்காக ஃபேமிலி உங்களை வந்து கொஞ்சம் பாருங்கள், உங்களோட ஹெல்த்தை பாருங்கள், உங்களோட லைஃப்பை கொஞ்சம் பாருங்கள். உங்கள் லைஃப்பில் ஒரு நல்ல மாற்றம், உங்களுக்கு நியூ பார்ட்னர்ஸ் எப்போ வருவாங்க அப்படின்னு சில எதிர்பார்ப்புகள், இதெல்லாம் எப்போ சரியாகும் அப்படின்னா, இந்த ரீடிங் பார்க்குறதுலேருந்து 1 இயர் கண்டிப்பாக இந்த சைக்கிள் மாறும். நீங்கள் ஹெல்ப் கேட்கணும், யூனிவர்ஸ் கிட்ட ஹெல்ப் கேட்கணும். உங்களுக்கு நிறைய பேர்டன் இருக்குது,
இல்லைன்னு சொல்லலை, அதை கொஞ்சம் இறக்கி வைங்க. நீங்கள் வந்து எதையும் உங்களால் எதையுமே சுமக்க முடியாது. சுமக்க வேண்டியவரெலாம் அவர். டிவைன் கிட்ட விடுங்க. அதுதான் டிவைன் பாத் சேனலில் பேர். உங்களுக்கு என்ன வேணும் எல்லாம் கிடைக்கும். எப்படி அதை கிடைக்க வைக்கணும், எப்படி நீங்கள் அதை ஈர்த்துக்கணுங்கிற அந்த ரகசியத்தை தான் சொல்லித்தரேன். அதுதான் உங்களுக்கு பரிகாரமாகவும் கொடுக்குறேன். ஓகே, சரி, கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாகும். ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிற உங்களோட காதல் ரிலேஷன்ஷிப்பாக மாறும். ஸ்ட்ராங் பாண்டிங் கொடுக்கக்கூடிய பர்சனாக மாறுவாங்க. ஓகேவா? உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் பலித்தமாகும். உங்களுக்கு சில விஷயங்கள்லாம் புரியலை, ஏன்னா பாஸ்டில் நடந்த விஷயங்கள்னால புதுசாக யாரை பார்த்தாலும் என்ன சொல்கிறது, அப்படியே எல்லாருமே அரண்டவன் கண்ணுக்கு இரண்டு தள்ளம் பேய் அப்படி சொல்லுவாங்க. அதாவது பயந்து போனவங்களுக்கு யாரை பார்த்தாலும் இது வந்து டெவிலாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம். எதை பார்த்தாலும் நம்பிக்கை இல்லை. ஒரு சிலர் நிறைய பரிகாரம்லாம் பண்ணியிருப்பீங்க, நிறைய அதை எந்திரத்தை வாங்கி வை, தந்திரத்தை வாங்கி வை, எல்லாம் பண்ணியிருப்பீங்க. அதனால் இப்போ எது மேலேயும் நம்பிக்கை கிடையாது. இது யாராவது சொன்னால் கூட இப்போ டிவைன் வந்து உங்கள்கிட்ட இந்தளவுக்கு கிளியராக சொல்லிட்டாரு. இந்த அளவுக்கு சொன்னதுக்கப்புறமா உங்களுக்கு இது நீங்கள் வந்து ஏஞ்சல்ஸ் மேலே டிவைன் மேலே நம்பிக்கை இருக்கிறவங்க பாக்கியவான். அவர்கிட்ட சரண்டர் தான். நீ என்கிட்ட சரண்டர் பண்ணு, நான் உனக்கு பண்ணுறேன். என்கிட்ட கேட்குறல்ல, இந்த விஷயம் உன்னை நோக்கி வருது. ஆனால் நீ இந்த மாதிரி குப்பையெல்லாம் இதெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தால் வந்த நியூ பர்சனை நீ மிஸ் பண்ணல. அந்த நியூ பர்சனை மிஸ் பண்ணிட்டு உட்காந்துட்ருக்க. இது மாதிரி மிஸ்டேக் அகைன் பண்ணக்கூடாது. அதுக்கு தான் அந்த நியாய தீர்ப்பு கார்டு வந்திருக்கு. அதுக்கு பின்னாடி இத்தனை ரீசன் இருக்குது. வா, சூப்பர், பியூட்டிஃபுல். ஹெல்ப் கேளுங்க. உங்களால் ஒன்றும் கூடாது. அவர் நினச்சா மட்டும்தான் கூடும். அவர் சொல்கிற வழிகாட்டுதலை ஃபாலோ பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. உங்களுக்கான பரிகாரம் என்னவோ அதை சொல்கிறேன், செஞ்சுக்கோங்க. நல்லா இருங்க. ஓகே, சரி. பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு கமெண்ட்டில் பதிவிடுங்க. சாமுவேல் ஏஞ்சலுக்கு தேங்க் பண்ணுங்கள். அவரோட நம்பர் 444555. சூப்பர் கைடன்ஸ் கொடுத்துக்கிறாருப்பா. இதுக்கு மேலே என்ன சொல்வார்? ஓகே, அப்புறம் இன்னொரு விஷயம், ஆல்ரெடி இந்த வீடியோவோட இதுலேயே வந்துச்சு, ஃப்ரண்ட்லேயே நான் வந்து சொல்லிட்டேன் வீடியோ ஸ்டார்ட் பண்ணும் போதே. இருந்தாலும் ஒரு வாட்டி ரிமைண்ட் பண்ணுறேன். பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு உங்களுக்கு வந்து இந்த மகாசிவராத்திரி வருது இல்லையா, அன்னைக்கு ஒரு ப்ரேயர் மீட்டிங் இருக்குது. அதில் கலந்துக்கிறதுக்கு என்ன செய்யணும், என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் நான் சொல்லியிருக்கேன். அந்த முன்னாடி உள்ள அந்த இதை பார்த்துக்கோங்க. ஓகேவா? இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது புரிதல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பைல் 1 முடிக்கிற போது சொல்லியிருக்கேன். பைல் ரீடிங் 1க்கு வந்து நான் முடிக்கும் போது அதுக்கான இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன். வேணால் அதுலேயும் போய் பார்த்துக்கோங்க. ஓகேவா? சரி, அதில் ஜாயின் பண்ணி அந்த ப்ரேயர் மீட்டிங்கில் பலனடைங்க. அன்றைக்கி பிரபஞ்ச ஆற்றல் அபரிவிதமாக இருக்கும். அதில் ஜாயின் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ஓகேவா? ஒரு ஃபுட் டொனேஷனுக்கு 111 ருபீஸ் நீங்கள் வந்து ஜிபே பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான அந்த ரிக்வெஸ்ட்டை எனக்கு வந்து வாட்ஸ்அப்லேயும் நீங்கள் பண்ண பேமெண்ட்டுக்கான டீட்டெயிலை வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், எந்த ஊர்லேருந்து நீங்கள் வந்து இதை பண்ணியிருக்கீங்க, இந்த பேமெண்ட் போட்டிருக்கீங்களோ, அந்த நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த ஊரோட பேர் போட்டு அனுப்பிச்சி விடுங்க. உங்களோட ரிக்வெஸ்ட் என்ன, உங்களோட பிரார்த்தனை என்னவோ அதை ஷார்ட்டாக போடுங்க. எல்லாருக்காகவும் நான் பிரார்த்தனை பண்ண போகிறேன். நீங்களும் அந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்யணுங்கிறத வாட்ஸ்அப்பில் ஃபாலோஅப்ஸ் கொடுப்பேன், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி, இப்போ வந்து பைல் 3க்கு என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். பைல் 3க்கு சாமுவேல் ஏஞ்சல் என்ன ஆன்சர், என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க? பைல் 3 சூஸ் பண்ணவங்களுக்கான நோ கான்டாக்ட் சிச்சுவேஷனில் இருக்க பிள்ளைங்களுக்கு சாமுவேல் ஏஞ்சல் passion, magnetic and seductive qualities surround you at present. Enjoy it.
ஏப்பா உங்களை சுற்றி ஒரு சூப்பர் வைப்ரேஷன் இருக்காம்ப்பா. அந்த எனர்ஜியை வந்து ஃபீல் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்கிறார். ஏன்னா இந்த கார்டு சூஸ் பண்ணவங்க ரொம்ப நெகட்டிவாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? இப்போது ஒரு நியூ எனர்ஜி உங்கள்கிட்ட இருக்குது. அந்த எனர்ஜி வந்து ரொம்ப ரொம்ப மேக்னெட்டிக் அண்ட் செடக்டிவ் குவாலிட்டி சரௌண்ட் யூ. இட்ஸ் லைக் அ டிவைன் பவர். ஸோ இந்த நல்ல ஒரு சூப்பர் பவரை வந்து யூஸ் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணிக்கோங்க. ஏன் கவலைப்பட்டுன்னு இருக்கீங்க? ஃபர்தராக நம்ம டாரூட்டில் பார்த்துருவோம் கைடன்ஸ் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு. சாமுவேல் ஏஞ்சல் பைல் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு உங்களோட கைடன்ஸ் பிளஸ்ஸிங்ஸ் அப்படியே வந்து விழுந்தா நான் எத்தனை பை எடுக்க? 1 தான் நான் எடுப்பேன். கொடுங்க. பைல் 3 சூஸ் பண்ணவங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது. எஸ், இந்த கார்டு ஃபர்ஸ்ட் அப்போவே வந்துச்சு. அதுதான் அவர் என்ன எய்ம் பண்ணுறாரோ அதை கொண்டு வந்து சேர்த்துருவார். இப்படித்தான் வந்து விழுந்தால் நான் என்ன செய்ய என்ன செய்ய. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சிலருக்கு லீகல் இஷ்யூஸ் போயிட்டுருக்கா? ஓகே, அதான் சொன்னேன், நீங்கள் ரொம்ப நெகட்டிவாக யாரோ கொஞ்சம் ரொம்ப இதுவாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. அதனால தான் இதை கொடுத்துருக்குறாரு. ஆக்சுவலி சிங்கிளாக இருக்கீங்க. அபோவ் நீங்கள் வந்து மெச்சூரிட்டியான பர்சன், ரொம்ப பேஷனேட்டாக நீங்கள் இருக்கீங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்கிறதுல ரொம்ப அலாதி பிரியம், நேச்சரோட ரொம்ப கனெக்டிவாக இருப்பீங்க கைஸ் நீங்கள். ஆமாவா இல்லையா? உங்களுக்கு உங்களோட இந்த என்ன சொல்கிறதுனா, இப்போ எனர்ஜி சூப்பராக இருக்குல்ல, ரொம்ப ஒரு அன்பான பர்சன். உங்களோட கொஞ்சம் ஏஜில் வந்து ரொம்பவே டிஃப்ரென்ஸ் இருக்கும். அவங்களுக்கும் உங்களுக்கும் ஏஜ் டிஃப்ரென்ஸ். அது மாதிரி ஏதாவது ஒரு ப்ரப்போசல் வரலாம். ஓகேவா? ஆனால் அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் நீங்கள். ஓகே, அது உங்கள் கையில் தான் இருக்குது. அதே மாதிரி ஒரு சிலர் வந்து சிங்கிளாக, அதாவது நீங்கள் மேரேஜ் ஆகிட்டு செகண்ட் மேரேஜ்க்காக கூட ட்ரை பண்ணியிருக்கலாம். சிங்கிளாக இருக்கீங்க இப்போது. உங்களுக்கு வந்து புதிய முடிவுகள் நீங்கள் எடுக்கிறீங்க. உங்கள் லைஃப்க்காக சில முடிவுகளை நீங்கள் எடுக்கிறீங்க. ஆனால் ஸ்டடி மைண்டாக இல்லை. ஓகேவா? இது ஒரு சிலருக்கு. ஒரு சிலர் வந்து நான் கண்டிப்பாக செஞ்சே ஆவேன், நான் வந்து இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவேன், என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக புதிய நியூ லைஃப்காக இது பண்ணுறீங்க. ஸ்டெப் எடுக்க போகிறேன் அப்படின்ட்டு யோசனையில் இருக்கீங்க, யோசித்து வச்சுருக்கீங்க. அதை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். அது எது சரியான விஷயம், எது உங்களுக்கு கரெக்டாக பொருந்திருக்கோ அதை எடுங்க. இப்போ ஒரே நேரத்தில் ஒரு 3 அலைன்ஸ் வருது, ஒரே நேரத்தில் 2 அலைன்ஸ் வருது அப்படின்னா அதில் யாருக்கு ஃபஸ்ட்டு உங்களை செக் பண்ணிக்கோங்க. அந்த முதல்ல சொல்கிறேன். உங்களோட ஆழ்மன ரெக்கார்டு, நீங்கள் இந்த பைல் 3 சூஸ் பண்ணவங்க கூட நீங்கள் உங்களோட பாஸ்ட் ரெக்கார்டில் நீங்கள் ரொம்ப உங்களுக்கு வந்து ஒரு நிதானமான ஒரு இது கிடையாது, ஸ்டெபிலிட்டியான. அதாவது லைஃப் வந்து எப்படின்னா, பேரண்ட்ஸ் சொல்லிக் கொடுக்கலையா, இல்லை ஸ்கூல்லேயும் சொல்லிக் கொடுக்கலையா, இதுதான் செல்லம் கொடுத்து கெடுத்துட்டாங்க உங்களை. வேறு ஒன்றும் சொல்கிறது இல்லை. அந்த ஒரு வார்த்தை தான். அதுக்கு மேலே என்ன சொல்கிறது? விட்டு கொடுத்து ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு போகணும் அப்படின்றது வந்து ரொம்ப கம்மி இப்போல்லாம். சட்டுன்னு மைண்டில் என்ன தோணுதோ அதை சொல்லிடுறீங்க. அப்படியா? ஆமாவா இல்லையா? மைண்டில் அந்த மாதிரி வர எண்ணங்களை அப்படி சொல்லக்கூடாது கைஸ், தப்பு அது. ஓகே, கரெக்ட் பண்ணிக்கோங்க. அட்லீஸ்ட் இவ்வளோ நாள் உங்களுக்கு யாரும் சொல்லலைனா கூட, இல்லை உங்களுக்கே தெரியுது, சரி அதெல்லாம் என்னால் பண்ணிக்க முடியல மேடம், என்னை மாற்றிக்க முடியல, எனக்கே தெரியுது மேடம். ஒரு சிலர் சொல்லுவாங்க, புலம்புவாங்க, எனக்கே தெரியுது, ஆனால் நான் எப்படி ஏன் இவ்வளோ கோவப்படுறேன், அப்புறமா நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். ஒரு சிலர் அது கூட செய்ய மாட்டாங்க. ஆமாம், நான் அப்படி தான், நான் பண்ணிட்டு போவேன்.
அப்போ உங்களுக்கு வந்து ஸ்டெபிலிட்டியான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் இருக்க மாட்டீங்க. அட்லீஸ்ட் பண்ண தப்பை ரியலைஸ் பண்ணால் அடுத்தது நீ வந்து அதை பண்ணாமல் இருந்தேன்னா உன்னோட சுற்றி இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்கிட்டையும் நீ ஒரு அன்பாக ஒரு சப்போர்ட் இருக்கும், நீ செய்கிற விஷயத்துக்கு சப்போர்ட் கிடைக்கும். இல்லை ஃப்யூச்சரில் வரவங்களும் உங்ககிட்ட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு உங்களுக்கு நிலச்சிருப்பாங்க. அந்த ஒரு ரீசனுக்காக தான் யூனிவர்ஸ் உங்ககிட்ட இந்த மாதிரி தகவல்களை கொண்டு வந்து சேர்த்து உன்னை கரெக்ட் பண்ணிக்கோ. உனக்கு ஸ்கூல்லையும் சொல்லித்தரல, பேரண்ட்ஸும் சொல்லித்தரல, பயப்படுறாங்க. எல்லாருமே வந்து ஒரு சிங்கிள் சைடாக வளர்க்குறாங்க, இல்லைனா 2 குழந்தைகள் தான், அவங்களுக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருக்குது. இன்றைக்கி அந்த மாதிரி நம்மளோட சொசைட்டியும் சரி, நம்மளோட எஜுகேஷனும் சரி, அன்பு, கருணை, தவம் இந்த விஷயத்தை பற்றி சொல்லவே அடிப்படை விஷயமே அதுதான். இங்கே தமிழன் அப்படின்னாலே நம்ம வந்து தானம், தவம், அன்பு இதிலெல்லாம் சிறந்தவங்க. இங்கே தமிழனை அடிச்சுக்க யாரும் கிடையாது. ஆனால் அவனுக்கு இன்றைக்கி என்ன மாதிரி கல்வி கற்றுக் கொடுக்குறாங்க? நீங்கள் எல்லாம் வந்து நான் என்னோடய பதிவை பார்க்குறவங்க ஒவ்வொருத்தரும் நீங்கள் பேரண்ட்ஸாக இருக்கலாம், இல்லைனா ஒரு சிலர் வந்து அந்த எஜுகேஷனை கற்றுக்கிட்டு நீங்கள் ஏதாவது இப்போ வந்து வேலை பார்த்துட்ருக்கலாம். லவ் லைஃப்பில் இருக்கிறவங்க மட்டும்தான், நீங்கள் வந்து திருமணமாகி பிரேக்கப்பில் இருக்கிறவங்க, திருமண வாழ்க்கையில் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் போயிட்டுருக்கு அப்படின்னாலும் நீங்கள் என்னோடய சேனல் பார்க்குறீங்க. இது உங்களுக்கான ரெமெடியை சொல்கிறேன் நான். இதில் நிரந்தர தீர்வு இருக்குது. உங்கள் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டால் முடியாத விஷயத்தை நான் உங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்ருக்கேன். உங்கள் பிள்ளைங்கள்லாம் நாளைக்கு அம்மா அப்பா அந்த பாசம், அன்பு, கல்வியெல்லாம் சொல்லித்தராத கல்வி ஒரு கல்வியே கிடையாதுங்க. நாளைக்கு அவங்களாம் ரோபோ மாதிரி தான் இருப்பாங்க. நீங்கள் கூட அப்படி தான் இருக்கீங்க. அதனால தான் இப்போ இந்த கார்டை பார்த்தோன்னே நான் சொல்லிட்டேன், நீங்கள் ஏன் இந்த மாதிரி சிங்கிளாக இருக்கிறதுக்கு காரணம் அப்படின்ட்டு. சொல்லணும்னு தோணுச்சு. இப்போயாச்சும் கரெக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும். ஏன்னா உங்களுக்கு அடுத்தது நீங்கள் இப்போ ஒரு பேரண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களை நம்பி ஒரு குழந்தை இருக்குது. அந்த குழந்தை உங்களை பார்த்து பாதிக்கும். நீங்கள் மட்டும் பாதிக்கப்படலை, அந்த குழந்தையும் பாதிக்கும். என்ன கொடுக்க போகிறீங்க இந்த சொசைட்டிக்கு? நீங்கள் இன்றைக்கி என்ன கல்வி கற்றுக் கொடுக்குறாங்க? அந்த எஜுகேஷன் முடிச்சுட்டு வர குழந்தைங்க யாருமே வந்து பெற்றவங்களை வச்சு பார்த்துக்க மாட்டாங்க. நம்பி வரவங்களை கூட சரியாக வச்சு பார்த்துக்க மாட்டாங்க. அடித்து சொல்வேன். அடுத்தவனை காலை வாரி விடணும், அடுத்தவன் வளர்ச்சியை பார்த்து பொறாமப்படணும். நான் இங்கே சக்ஸஸ் பார்க்குறனோ இல்லையோ, அவன் சக்ஸஸ் ஆகக்கூடாதுப்பா. எனக்கு இங்கே 10 ரூபா லாஸ் ஆனால் கூட பரவாயில்ல, அவனுக்கு ஒரு 1000 ரூபா லாஸ் ஆகணும். அதுதான் மெயின் எய்ம். இந்த மைண்ட் செட்டோடு வெளியே போகிற பிள்ளைங்க நாளைக்கு ஏதாவது ஒரு கம்பெனியில் போனால் கீழே இருக்க ஸ்டாஃபை பார்த்து அவங்கள மட்டம் தட்டி வைப்பாங்க. கூட ஒர்க் பண்ணுறவங்கள சக ஊழியர்கிட்ட வந்து ஒரு இதுவாக அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்க மாட்டாங்க. நிறைய பொலிட்டிக்ஸ் போகும். யாராவது நேர்மையாக வேலை பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அவங்கள பார்த்தா பிடிக்காது. இவன்னா பெரிய யோக்கியமா, இவன்னா இப்படி வேலை செய்கிறான், அவங்கள கார்னர் பண்ணுவாங்க. இந்த பேட் ஹேபிட்லாம் எங்கேருந்து வருது? அங்கே எல்கேஜிலேருந்து +2 வரைக்கும் படிக்க வைக்கிறீங்க பார்த்தீங்களா, அங்கேயே வந்துடுது. இந்த பிள்ளைங்களை நம்பி எந்த பொண்ணு வந்தாலும் சரி, இந்த மாதிரி பொண்ணுங்களை நம்பி எந்த பையன் வந்தாலும் சரி, இல்லை 2 பேருமே அப்படி அதே கேரக்டரில் இருந்தாங்கன்னா அவங்க டைம் பாஸ் தான். ஓப்பனாக சொல்கிறேன். இதுக்கு மேலே எப்படி சொல்கிறதுன்னு தெரில. எனியோ இந்த விஷயத்தை இப்போவாவது நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணி நீங்கள் இதிலேருந்து மூவ் ஆன் பண்ணுங்கள். எனக்கு அந்த மாதிரி என்னை ஹீல் பண்ணிக்க தெரியல, எனக்கு அந்த மாதிரி தெரியல, எனக்கு வந்து என்னை சரி பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கான நல்ல லைஃப்பை நான் லீட் பண்ணணும், எனக்கு ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் வேணும், இல்லை நான் இப்போ இந்த ஸ்ட்ரகிளில் இருக்கிறேன், இந்த ஸ்ட்ரகிளில் என் லைஃப் பார்ட்னர் கூடவே நான் வந்து இந்த மாதிரி சிச்சுவேஷன் போய்ட்டுருக்கு, இதை நான் சரி பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஃப்ளவர் தெரப்பி இருக்குது, ரேக்கி ஹீலிங் இருக்குது. உங்களை எப்படி வந்து இதிலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணணும், உங்கள் கர்மாவை சரி பண்ணக்கூடிய விஷயங்களை நான் வந்து உங்களுக்கு பரிகாரமாக தரேன். நீங்கள் மற்ற இடத்துல நீங்கள் ஒரு நான் வந்து பரிகாரம்னா தகடு வாங்கி வந்து வைங்க, அதில் ஒரு எந்திரம் வாங்கின்னு வந்து வீட்டில் வச்சுட்டிங்கன்னா அந்த எந்திரத்தில் வந்து எல்லாமே சரியாயிடுமா? ஏன் உயிர் உள்ள நீ பெரிய ஒரு டிவைன் எனர்ஜியா? அந்த தகட்டில் அந்த அந்த உலோகத்தில் இருக்கிற அந்த பவர் ஓங்கிட்ட இல்லையா? அந்த வைப்ரேஷன் ஓங்கிட்ட இல்லையா? உன்னை எப்படி நீ மேனேஜ் பண்ணிக்கணும்னு கற்றுக்கிட்டிங்கன்னா போதும். நீங்கள் அதை விட ஹையர் வைப்ரேஷன். அப்போ தான் நீ இப்போ ஒரு பிரச்சனைக்கு ஒரு தகடு வாங்கிட்டு வந்து வச்சுட்ட, அப்புறம் இன்னொரு பிரச்சனை, அப்போ அதுக்கும் தகடு வாங்கிட்டு வந்துப்பியா?
அப்போ லைஃப்பில் டே டு டே லைஃப்பில் நீ எல்லா இடத்துக்கும் தான் போகிற. காலையில் எழுந்தோடனே சமையல்லேருந்து வீட்டில் குழந்தைங்கள பார்க்குறதுலேருந்து இப்போ வந்து வீட்டுக்கு தேவையான விஷயங்களை வாங்கி கொடுக்குறதுலேருந்து சுற்றி இருக்க சொந்த பந்தங்களை கவனிக்கிறதுலேருந்து ஆஃபீஸில் போய்ட்டு வேலை பார்க்குறதுல இல்லைனா நீங்கள் வந்து பிஸ்னஸ் பிஸ்னஸ் பண்ணுறதுலேருந்து எல்லாத்துக்கும் ஒரு தகடு சுற்றிக்கிட்டே அனுப்பி பண்ணுவீங்களா? அந்த பவர் எவ்வளோ நாள் இருக்கும்? தகடு வந்து உங்களுக்கு உங்களோட தவறை சுட்டி காமிக்குதா? உங்கள் தவறு எங்கே சுட்டி காமிக்கப்படுதோ நீங்கள் அங்கே தான் கரெக்ட் பண்ணணும். அந்த இடத்த கரெக்ட் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் அடுத்தது முன்னுக்கு போக முடியும். நீங்கள் மாற்ற வேண்டியது உடல் மனம் ஆன்மா. அங்கே கரப்ஷன் வச்சுக்கின்னு நீங்கள் தகடு வாங்கி வைக்கிறேன், நான் வந்து எந்திரம் வாங்கி வைக்கிறேன், தந்திரம் வாங்கி வைக்கிறேன், அப்படிலாம் எந்த தந்திரமும் எந்திரமும் உங்களை எதுவும் பலித்தமாகும். ஓகேவா? ஸோ நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் வருது. ஒரு சிலருக்கு வந்து நல்ல மெச்சூரிட்டியாக கூட இருக்கலாம், மேபி ஃபீமேல் எனர்ஜி. ஆனால் அவங்க ரொம்ப ப்ளேஃபுல்லாக இருப்பாங்க. அவங்கக்கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் அவங்கள ஹேண்டில் பண்ணணும். கண்டிப்பாக கம்யூனிகேஷன் இருக்குது. ஒரு சிலர் மெயில் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன், உங்களுக்கான கம்யூனிகேஷன் வரும். அந்த மெயில் எனர்ஜி ஃபீமேல் எனர்ஜி வந்து நல்ல ஒரு ப்ரொஃபஷ்னல் லைஃப்பில் கூட இருக்கலாம். ஓகேவா? சிங்கிளாக இருந்தாலும் அவங்க வந்து செகண்ட் மேரேஜ் தான் உங்ககிட்ட வராங்க. பட் நீங்கள் அவங்க வந்து கொஞ்சம் ப்ளேஃபுல்லாக இருக்கிறனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அவங்கள டீல் பண்ண வேண்டியிருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு டவுட் புரிதல் வேணும்னா பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. அதை பற்றி இன்னும் டீப்பாக சொல்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு பதிவிலும் நான் இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா அந்த ஆழ்மன பதிவுகள் அவங்களோட அந்த ரெக்கார்டு அதெல்லாம் படித்தேன்னா பெரிய விஷயமாகுது. உங்களுக்கு இன்னும் புரிதல் வேணும்னா ப்ரீவியஸ் வீடியோஸில் நான் இதை பற்றி டீப்பாக பேசியிருப்பேன், கொடுத்துருப்பேன் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன். வீடியோட எண்டில் வைக்கிறேன், நீங்கள் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்கேஸ் இந்த மாதிரி இதிலேருந்து நீங்கள் மறுபடியும் இதை செகண்ட் ஃபைலில் அது மாதிரி தான் வந்துச்சு. செகண்ட் ஃபைலில் வந்து ஒரு நல்ல பர்சனை மிஸ் பண்ணிகிட்ருக்காங்க இப்போ ரீசெண்டாக. அதுக்கு காரணம் அவங்களோட ஆழ்மன பதிவு ரெக்கார்டு. ஆனால் கடவுள் வந்து என்ன சொல்கிறாருன்னா ஜட்ஜ்மெண்ட் கார்டில், நீ வந்து நடந்த விஷயத்தை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காது, அதிலேருந்து லேர்னிங் அந்த மிஸ்டேக்ஸ் காரணத்தை கண்டுபிடி, அதை கற்றுக்கிட்டு அடுத்தது உன் லைஃப்பை மூவ் ஆன் பண்ணு, ஃபார்வர்டாக போ. அதுதான் உனக்கான தீர்ப்பு, நியாய தீர்ப்பு. அதைத்தான் நான் என் வாய்ஸ் மூலமாக அவங்ககிட்ட பேசுகிறாருப்பா, ஆதங்கமாக பேசுகிறாரு. அவ்வளோதான் என்ன சொல்கிறது. கண்டிப்பாக பைல் 3 சூஸ் பண்ணவங்க நீங்கள் முருகர் பக்தராக இருப்பீங்க, மைக்கேல் ஏஞ்சல் டிவோட்டிஸ். ஓகேவா? சில பேருக்கு லீகல் இஷ்யூஸ் போகுது, உங்களுக்கு வந்து உங்களோட அந்த அன்பேலன்சிங்கான ஒரு சிச்சுவேஷன், ஓகேவா, உங்கள் உறவுக்கிட்ட இருக்குது. அதுலேருந்து வெளில வாங்க. ஓகே. ஒரு சிலர் நீங்கள் புதுசாக முயற்சி பண்ணுவீங்க, சில ஃபீமேல் எனர்ஜி பண்ணுறீங்க, உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் வந்து உங்களோட 7 சக்ரா இம்பேலன்ஸில் இருக்குது. உங்களோட கான்ஃபிடென்ட் லெவல் ரொம்ப 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 குறைவு, அதை பார்த்துக்கோங்க. அந்த கான்ஃபிடென்ட்டில் அது மட்டும் இல்லை, நீங்கள் வந்து முயற்சிகளை என்ன பண்ணுவீங்கன்னா நீங்கள் எடுக்க மாட்டீங்க, உங்களை சுற்றி இருக்கிற யாரோ சம்திங் ஒரு பர்சன் கிட்ட சொல்லிவிட்டு அவங்க சொல்கிறது தான் கேட்பீங்க. இது ஒரு சிலருக்கு. ஒரு சிலர் வந்து அதான் முயற்சி பண்ணுவீங்க, உங்களுக்கான நியூ ப்ரப்போசல் வரப்போகுது. அது வந்து டிவைனால் ஆசீர்வதிக்கப்பட்ட பந்தமாக இருக்கும். அது உங்களோட ஒர்க் பண்ணுறவங்க அந்த மாதிரி தெரியுது, ஒரு நாள் இல்லைனா பிஸ்னஸ் பீப்புள் மாதிரி தெரியுது. உங்களோட ஒரு சிலர் நீங்கள் அவங்கள வந்து நீங்கள் பொது இடத்துல அந்த ரொம்ப என்ன சொல்கிறது, ஏதாவது கோவிலில் சர்ச்சில் அந்த மாதிரி மீட் பண்ணுவீங்க, இல்லை ஒர்க் பண்ணுற பிளேஸில் மீட் பண்ணலாமா அவங்கள. இது ஒரு சிலருக்கு. சிலர் ஆக்ஷன் எடுக்கணும், ஆக்ஷன் எடுத்திங்கன்னா உங்களுக்கு இதுக்கான இது வந்து கிடைக்கும். மனசில் மட்டும் நினச்சிட்டு இருக்காதீங்க, ஆக்ஷனும் எடுக்க சொல்கிறார். சில பேர் வந்து உங்கள் பர்சன் உங்களுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப்பை கொடுக்கல, ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க. இதுக்கு காரணம் ஏன் அப்படின்னா அது வந்து ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பு கார்மிக்காக கூட இருக்கலாம். ஸோ நீங்கள் வந்து குருமார்களுடைய ஃபாலோஅப்ஸ் கேட்கணும். இவங்களோட வழிகாட்டுதல் இருந்துன்னா இந்த டெவில் எனர்ஜியை நீங்கள் வந்து சரி பண்ணிக்க முடியும். இவங்க கார்மிக்காகவும் இருக்கிறாங்க. ஒரு சிலருக்கு வந்து கார்மிக் தெரியுது. ஓகே, கார்மிக் மீன்ஸ் கர்மா. போன ஜென்மத்தில் அவங்கள நீங்கள் டாக்ஸிக் பண்ணிட்டு வந்திருப்பீங்க, அவங்க இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு அதை வச்சு செய்ய வராங்க, அதை வச்சு செஞ்சுன்னு இருக்கிறாங்க. அதனால தான் அதை வருது. ஓகேவா? ஸோ வாட் எவர் இட் இஸ், கவலைப்படாதீங்க, சரி பண்ணிக்கலாம். பர்சனல் ரீடிங் எடுத்துங்க சொல்கிறேன். ஓகே,
சரி, பைல் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு எப்படி இருந்தது சொல்லிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க கைஸ். தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சாமுவேல் ஏஞ்சலுக்கு நன்றி சொல்லுங்கள். யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ்க்கு குருமார்களுக்கு தேங்க் பண்ணுங்கள் கைஸ். ஓகேவா? ஸோ பேலன்சிங் இல்லை. ஒரு நல்ல டைம் உங்களுக்கு வந்து வரப்போகுது. அந்த டைமுக்கு நீங்கள் வந்து உங்களை வந்து சரியாக ஹீல் பண்ணிக்கிட்டு சரியாக வச்சுருங்க அப்படின்றாங்க ஏஞ்சல்ஸ். ஓகேவா? ஏன்னா கொஞ்சம் அன்பேலன்ஸில் இருக்க மாதிரி தெரியுறீங்க. கடகம், விருச்சிகம், மீனம் இவங்க ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒரு சிலர் கன்னி, மகரம், ரிஷபத்தில் இருக்கிறவங்களுக்கும் இந்த கைடன்ஸ் கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ கொஞ்சம் பேலன்சிங்காக வைங்க. சரியான நேரத்திற்காக டிவைன் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த நேரம் உங்களுக்கு கனிந்து வரும்போது நீங்கள் அதை ரிசீவ் பண்ணிக்கிறதுக்கு நீங்களும் ரெடியாக இருக்கணும். புரியுதா? சரி. அப்புறம் வந்து இந்த கம்மிங் சிவராத்திரி இருக்கு இல்லையா, அந்த டே வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான டே. உங்களுக்கான ஒரு ப்ரேயர் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் நான். அதுக்கு நீங்கள் எப்படி கலந்துக்கணும், என்ன செய்யணுங்கிறத வீடியோவோட முன்னாடியே நான் வந்து கொடுத்துட்டேன். வீடியோ பிகினிங்லேயே வந்து சொல்லியிருப்பேன். அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதுக்கு நீங்கள் வந்து ஃபுட் டொனேஷனுக்காக ஒரு 111 ருபீஸ் கலெக்ட் பண்ணுறேன் அந்த ப்ரேயர் மீட்டிங்கில் கலந்துக்கிறவங்களுக்கு. அதுக்கான இதெல்லாம் வந்து டீட்டெயிலாம் அந்த வீடியோட முன்பதிவுலேயே கொடுத்துட்டேன், பாருங்கள். ஓகேவா? அதில் கலந்துக்கணும்னு நினைக்கிறவங்க அந்த ஃபுட் டொனேஷனுக்கான அந்த பேமெண்ட்டை பண்ணிவிட்டு எனக்கு டீட்டெயில் அனுப்புங்க. உங்கள் நேம், டேட் ஆஃப் பர்த், நீங்கள் எங்கேருந்து பண்ணுறீங்க அப்படின்ட்டு உங்களோட பிளேஸ் அனுப்புங்க. உங்களோட ரிக்வெஸ்ட் என்னவோ அதுவும் நீங்கள் கொடுங்க. உங்களோட கோரிக்கை என்ன இறைவன்கிட்ட வைக்கணுமோ அதையும் சொல்லுங்கள். எல்லாருக்குமே சேர்த்து நான் ப்ரேயர் பண்ணுறேன். சரியா? ஓகே கைஸ், காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.